பில்ட் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுவிசேஷம் சொல்வதை குறித்து, சபையுடைய வளர்ச்சி குறித்து, ஆத்தும பாரத்தை குறித்து, இல்லையா, மிஷனரிகளை அனுப்புவதை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு முறையாவது நம்ம தியானிக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா சபை இப்படியே இருந்துவிடும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 100 பேர் இருக்கிற சபையில் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை ஒருத்தர் மைனஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கு வேறு, அவங்க வீட்டுக்காருக்கு வேறு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அதனால் ஃபேமிலியெல்லாம் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லையா? ஸோ பல காரணங்கள் இருக்கும். அதனால் டிக்கெட் என்ன ஆகிட்டே இருக்கும்? மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது டிக்கெட் மைனஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தால், டிக்கெட்டுன்னு சொன்னால் நீங்கள் கேவலமாக நினைக்காதீங்க, விசுவாசிகள் சபையில் குறைந்து கொண்டே இருந்தால் அப்புறம் நாம் எதுக்கு ஊழியம் பண்ணுறது? நம்ம என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு 5 பேரையாவது புதுசாக சபையில் சேர்க்கணும். சுவிசேஷம் நாம் சொல்ல வேண்டும். நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் மற்றும் கூட இருக்கிறவங்க, இந்துக்கள், முஸ்லீம்கள், அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவங்கள சபையில் கொண்டு வரணும். சுவிசேஷத்தை சொல்லுவது ரொம்ப சுலபமா? இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தா சுலபம் இல்லை. இப்போ வெளியே போய் கைப்பிரதி குடிச்சிங்கன்னா அடிக்கிறாங்க. நம்ம சபைக்குள்ளேயே நம்ம ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோ வருது. சபைக்குள்ளே புகுந்து சில அராஜக சக்திகள் என்ன செய்கிறாங்க? அவங்க அடிக்கிறார்கள். அதே போல் மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் நம்ம சொல்லணும். சொல்லும்போது நிறைய சவால்கள் வருகிறது. ஸோ சுவிசேஷம் சொல்வதற்கு சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நீக்குவது தான் இன்றைக்கு செய்தி. சுவிசேஷம் சொல்லும்போது நிறைய தடைகள் இருக்குது. வீட்டில் வாலி பசங்க இருக்கிறாங்க, வாப்பா சர்ச்சுக்கு தான் வரதில்லை. ஒரு வாரம் இருக்கிறாங்க, இன்னொரு வாரம் வரதில்லை. ஏதோ ஒரு தடை அவங்ககிட்ட இருக்கா இல்லையா? ஏன் சபை கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து கூட ஏன் சபைக்கு வரதில்லைன்னா ஏதோ ஒரு தடை இருக்குது. அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம வேலை நடக்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல முட்டியிலேயோ எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாக படிக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வியாதி உள்ளே இருக்குது. அந்த வியாதியை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த தடையை கண்டுபிடிச்சு அதை நீக்கும் போது நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளும்போது என்ன ஆகும்? சபை கட்டப்படும். சபை கட்டப்படும் என்றால் தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே கட்டப்படும். நாளைக்கு நம்ம கர்த்தர் வரும்போது அவருடைய ராட்சியத்திலே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் காலி கையோடையா போறீங்க? வீட்டுக்கு போகும்போது சொந்தக்கார வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? ஏதாவது பழங்கள், ஸ்வீட்டு ஏதாவது கொண்டு போகணும். நம்முடைய தேவனை பார்க்க நம்ம போகும்போது ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு ஆத்மாவையாக நம்ம கொண்டு போக வேண்டாமா? சொல்லுங்கள், நியாயமா இல்லையா? இல்லை பிரதர், நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நான் மாத்திரம் நல்லா இருந்து வந்துடுறேன். அங்கே போனீங்கன்னா யாருமே இருக்காது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அழிந்து போகிற உலக பொருட்களால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆத்மாக்களை சம்பாதிங்கள். இயேசு கூட அதான் சொன்னார். அழிந்து போகிற உலக பொருள்லாம் எது? பணம். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணோம்? ஒரு ஆத்மாவாவது நான் சம்பாதித்து மேலே கொண்டு போனோம். ஸோ சில வசனங்களை வாசிப்போம். இன்றைக்கு எமோஷ்னல் செய்தி கிடையாது. இதயம் நிரம்புமோ இல்லையோ, ஆனால் மூளை நிரம்பும். மூளை கொஞ்சம் க்ளீனாக வைங்க. வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வைங்க. நிறைய நான் அதை நிரப்பி நான் அனுப்ப போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஊழியம் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டால் கர்த்தர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆத்துமாக்கள் தாருன்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் கேட்பாரு, நீ தயாராக இருக்கிறியா? சரி ஆண்டவரை, நான் தயாராக இருக்கிறேன். அப்போ ஒரு இந்து பிரதர் உங்ககிட்ட பேசும்படி செய்வார். நீங்கள் ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க, நாங்கள் சுவிசேஷன் சொல்ல தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சகோதரி, உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு சகோதரி உங்கள் கட்டத்தில் ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி, முக்கியமாக வாலிப பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து நீங்கள் என்ன செய்யலாம்? சபைக்கு கொண்டு வரலாம். ஸோ நாம தயாராக இருக்கணும். ஸோ இன்றைக்கு இவங்களை தயார்படுத்துகிற செய்தி தான் நான் இதை சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட இந்த செய்தியுடைய வயசு 15 வருஷம். கடந்த 15 வருஷமாக இதை சொல்லலாம் நினச்சிருந்தேன். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கேட்ட உடனே பாதி புரியும், வீட்டுக்கு போயிட்ட பிறகு மீதி புரியும். தூங்கி எழுந்து நீங்கள் மறுபடியும் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நஞ்சம் இருந்ததும் புரியும். இன்றைக்கே இங்கேயே எல்லாமே புரியும் என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு போகாதீங்க. ஏன் பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னா, எனக்கே முக்கால்வாசி தான் புரிஞ்சு நான் இங்கே நிற்கிறேன். ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கு அப்புறம் புரியும். சரியா? சரி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சத்தியத்தை சொல்ல வேண்டும். இப்போ தான் நம்ம மேட்ருக்கு வரோம். என்ன பண்ணுறோம்? நம்ம சத்தியத்தை நம்ம சொல்லணும். இந்த சத்தியத்திற்கு விரோதமாக எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை அந்த சத்தியத்துக்கு விரோதம் இருக்கிற பொய்யை எடுத்து போடணும். ஸோ சாத்தான் என்ன இருக்கிறான்? பொய் பேசுகிறான், ஏமாற்றுகிறான், குற்றப்படுத்துகிறான், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நமக்கே தெரியாம
நிறைய பொய்களை நாம் நம்பும்படி செய்வான். பிரதர் நீங்கள் சொல்கிறது எல்லாம் தமிழ் தான் புரியுது, ஆனால் மேட்டர் புரியல அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சீக்கிரமாக சில வசனங்களை கவனித்து நான் சொல்லுகிற விஷயம் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். இது நிறைய இடத்துல படித்து அதனுடைய சாராம்சம், அதனுடைய ஆழம், இந்த வசனத்தினுடைய உண்மைத்தன்மையை நம்ம மறந்துருக்கிறோம். ரொம்ப பயங்கரமான வசனம் இது. இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த வசனத்தை பார்த்து நான் கிறிஸ்டியன்ஸ், ஏத்திஸ்ட், இந்துக்கள், முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையே கிடையாது. எங்க சாமி தான் எத்தனை பேர் நம்ம பாட்டு பாடுறோம், இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். யாராவது எப்போவாவது எங்க சாமி நல்லவர், கிருஷ்ணர் நல்லவர், ராமர் நல்லவர் அப்படின்னு உங்கள் சகோதரிகள், நண்பர்கள், இந்து பிரதர்ஸ் சொல்றது கேட்டிருக்கீங்களா? கேட்கல. ஆமாம், நாம மாத்திரமே சொல்லுகிறோம். அவங்களுக்கு அதுக்கும் அவங்களுக்கு சாமி மீது அவங்களுக்கு பக்தி உண்டு, ஆனால் நம்ம சாமி மீது நமக்கு அன்பு உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு என்ன இருக்குன்னா அன்பு இருக்கு. நம்ம சொல்லிக்கிறோம் என்னவென்று சொல்லி. ஏசு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இவனுங்களை என்ன கிறிஸ்துவ பைத்தியங்களா இது, ஏசு நல்லவர் வல்லவர் நல்லவர் வல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு கூட தான் பக்தி இருக்கு. யாராவது நாங்கள் சொல்கிறோமா? நாங்கள் சொல்வதே இல்லை, ஆனால் இவங்க சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் உண்டு. இயேசு சொல்லுகிறார், Jesus said to them, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. என்னை அல்லாமல் யாருமே பரலோகம் போக முடியாது, பின்னாடி வர முடியாது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு வசனம், இயேசு ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாரு, உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள், மற்ற மார்க்கங்கள், பொய்யான மார்க்கங்கள், கருத்துக்கள், ஞானங்கள் எல்லாமே அந்த பக்கம் தள்ளுறாரு. தள்ளிட்டு அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. வேதத்தில் இருக்கிற நிறைய காரணங்கள் என்ன தெரியுமா? சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவர் பைபிள் இஸ் ப்ரூட்டலி ட்ரூத்ஃபுல். ப்ரூட்டலி ட்ரூத்ஃபுல்னா என்ன? உண்மையை அப்படியே அடித்து சொல்லுது. இவன் இப்படி நினைப்பானோ, அவன் அப்படி நினைப்பானோ கிடையாது. இந்த வசனம் இது மற்ற பொய்யான மார்க்கங்களுக்கு சாவு அடி. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை இல்லாமல் யாரும் வர முடியாது. அப்போ மற்ற மதங்கள், ஜீசஸ் இன்டைரக்ட்லி சேயிங் தே ஆர் ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ சுவிசேஷன் சொல்லும்போது இயேசு மீது நம்ம அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம் என்பது முழுசாக நம்பியிருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன சத்தியங்கள், இதெல்லாம் நம்ம முழுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எப்போ நீங்கள் நன்மையாக வாழ்வீங்க, பரிசுத்தமாக வாழ்வீங்க, சுவிசேஷ ஊழியம் செய்வீங்க. ஆகையினால சாத்தான் என்ன பண்ணுறான்? சில பொய்களை நீங்கள் நம்பும்படி செய்கிறான். அவைகளும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வசனத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, யோவான் 8:32 கர்த்தர் என்ன சொல்றாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். That moment you understand the truth. நீங்கள் சத்தியத்தை அறியும் போது அது உங்களை விடுதலையாகும். இதை நம்பினா நம்ம சுவிசேஷத்தை சொல்லணுமா இல்லையா? You shall know the truth and the truth shall make you free. நிறைய நம்ம சுவிசேஷம் சொல்றோம் இல்லையா? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நாம இயேசுவை தான் நாம சொல்லணும். இயேசுவை விட்டுட்டு வேற எதனா சொன்னீங்கன்னா அது சுவிசேஷமா இருக்காது. அதை சொல்லி நீங்க உள்ள கூட கொண்டு வரலாம். 1 மாதம் இருப்பாங்க, 2 மாதம் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் இயேசுவையும் சத்தியத்தையும் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஊழியமும் சரி, அந்த நபர்களும் சொல்லி நிலைத்து இருப்பாங்க. இன்னும் எங்கே வருகிறோன்னு பார்க்கிறோம். அதாவது யோவான் 7:24 மறுபடியும் இயேசு சொல்லுவார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். எப்படி நம்ம தீர்ப்பு செய்யணுமா? நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். அப்பியரன்ஸ் வேற. இன்னைக்கு அதெல்லாம் ஸ்லோவாக உங்களை நான் அந்த இடத்துல கொண்டு வருகிறேன். வெளியில மேலோட்டம் பார்த்து இது சத்தியம் என்று நம்பாதீங்க, மேலோட்டம் பார்த்து இது உண்மை என்று நம்பாதீங்க. ஆனால் நீதியின்படி நீங்க நம்ப வேண்டியது வரும். ஸோ ஆங்கிலத்தில் சொல்லும்போது do not judge by appearance but judge with right judgment. அது நம்ம செய்யணும். முதல்ல ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய முதல்ல வசனங்களை பார்த்து விட போகிறோம். அதன் பிறகு தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். ஸோ சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், இந்த வேதம் உங்களுக்குள் இருந்தால், கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? சுலபமாக மாற்றி கொடுப்பாரு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதாவது 1 பேதுரு 3:15. 1 பேதுரு 3:15 உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து, உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபெய்த் இருக்கு இல்லையா, நீங்கள் யாருங்க? கிறிஸ்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே யாரோ கேட்குறாங்க, எப்படின்னு கேட்கும்போது
உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும், விசாரித்து கேட்கிற யாவருக்கும் என்ன பண்ணணுமா? அதாவது கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்டியன்ப்பா. ஓ, விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யுங்க? நீங்கள் கேட்குற யாருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. இந்த வசனத்தை நம்ம பின்பற்றினால் ஒவ்வொருவரும் ஒரு வருஷத்துக்குள்ளாக ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரலாம். ஸோ உங்கள்கிட்ட மற்றவங்க கேட்கணும், நீங்கள் என்ன ஃபெய்த் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன, யாரை நீங்கள் வணங்குங்கிறீங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? அந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன, நமக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ், அந்த மலர்கள், அங்கே இருக்கிற சத்தியம் நம்ம மற்றவங்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும். சரி, இது வரைக்கும் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு சத்தியமா இருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு சத்தியமா இருக்கிறார். ரெண்டாவது, அவர் மூலம் இல்லாமல் வேற யார் மூலமும் பரலோகத்தில் வர முடியாது. யார் மூலமும். இந்த விஷயத்தை நான் ஒரு நியூஸ் சேனல்லையோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே கேட்பாங்க, அப்போது இந்துக்கள்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் பெரிய ஊழியக்காரர் இருக்காங்க, எவ்வளோ மெசேஜில் பேசுகிறாங்க? எந்த ஊழியக்காரராவது செக்யுலர் சேனலில், முகசி லாசரஸாக இருக்கட்டும், இல்லை பால் தினக்கராக இருக்கட்டும், யாராவது பெரிய ஊழியக்காரர்கள், நீங்கள் 10 பேர் 100 பேர் எடுத்துங்க, செக்யுலர் சேனலில் போயிட்டு ஒரு இன்டர்வியூக்கு அங்கே பண்ணுறாங்களா? செக்யுலர் சேனல்னால் என்ன? இந்த சன் டிவி, விஜய் டிவி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம சத்தியத்தை நம்புகிறோம். அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இயேசுதான் வழின்னு இப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கிருஷ்ணர் வழி இல்லையோ? அப்போ இவருக்கு என்ன சொல்ல வேண்டியது வரணும்? ஆமாம்ப்பா, கிருஷ்ணர் வழி இல்லை, ஆமாம்ப்பா ராமர் வழி இல்லை, ஆமாம் அல்லாஹ் வழி இல்லை, ஆமாம் மற்ற புத்தர் வழி இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகிடும்? முடிஞ்சு போச்சு கதை. உடனே கேஸ் போடுவாங்க. கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து இந்த ஆர்டிக்கல் இருந்து இது மற்றவருடைய மனதை புண்படுத்திட்டாங்க சொல்லுவோம். ஆகையால் தான் எந்த ஒரு ஊழியக்காரரும் செக்யுலர் சேனலில் இன்டர்வியூக்கு போகிறதில்ல. போனால் அவங்க வாயிலிருந்து என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களை உண்மையை சொல்லணும்னா சத்தியத்தை வெளியே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை உருவாக்குவாங்க. அதுதான் யாரும் போகிறதில்ல. அதற்காக விட்டு விட முடியுமா? விட முடியாது. சத்தியத்தை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த யோவான் 14:6, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், அவ்வளோதான். என்னால் தவிர யாரும் உங்களால் உலகத்தால் போக முடியும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ரட்சிப்பு. இது சொல்கிறது கஷ்டம் இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரர்களே இன்டர்வியூக்கு போக மாட்டாங்க செக்யுலர் சேனல்களுக்கு. ஏன் அப்படின்னா, அதை விளக்கும் போது அவங்க கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம், மாட்டிப்போம், பிரச்சனையில் மாட்டிப்போம். ஆகையால் தான் போகிறதில்ல. ஆனால் அதற்காக அப்படியே விட்டு விட முடியுமா? விட முடியாது. ஸோ ஆகையால் தான் தேவஜனமே சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளணும். சுவிசேஷத்தை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சில பொய்களை நாமும் நம்புகிறோம். சுவிசேஷத்தை சொல்லும்போது அவங்களும் சில பொய்கள் சொல்லுவாங்க. அப்படியே நம்பி விட்டு போய்விடுவோம். ஸோ ஆகையினால லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முக்கியமாக யூத்துகளுக்கு. இன்றைக்கு சில பேர் சண்டே கிளாஸுக்கு போயிருக்காங்க. இந்த செய்தி கர்த்தருக்கு சித்தமானா நான் இன்டர்நெட்டில் போட்டால் அவர்களை படிக்க சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக்கல் ஃபேலசிஸ் அண்ட் பில்ட் தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். கட்டத்துக்கு முதலாவது என்ன அப்படின்னா, எது போய் எது உண்மை என்றதை பிரித்து அறியணும் நாம. ஸோ அதைத்தான் நாம் பார்க்கணும். இதை கொஞ்சம் நம்ம தவறணும் அப்படின்னு சொன்னால், நாமளும் லாஜிக்கல் ஃபாலசிஸ் அப்படின்னா தர்க்க ரீதியான பிழைகள். நான் அடிக்கடி இன்னைக்கு நிறைய பேருக்கு லாஜிக்கல் ஃபாலசிஸ் நிறைய முறை நான் பயன்படுத்துவேன். லாஜிக்கல் ஃபாலசி அப்படின்னு சொன்னால் தர்க்க ரீதியான பிழைகள். ரெண்டு பேர் பேசும்போது, ஆர்குமெண்ட் பண்ணும்போது, வாதம் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நாம் செஞ்சிருந்த தப்புக்கள். தட்ஸ் இட். லாஜிக்கல் ஃபாலசின்னு ஏதோ புது வார்த்தை இருக்குன்னு நினைக்காதீங்க. லாஜிக்கல் ஃபாலசிஸ்னா சில நேரத்தில் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கே தெரியாமல் ஒரு பொய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பொய்க்கு உண்மை நினைச்சு சப்போர்ட் பண்ணுவோம். அதை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி தான் லாஜிக்கல் ஃபாலசிஸ். நாங்கள் பாஸ்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது, இந்த இஸ்லாம் மக்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு, இந்துக்கள் மக்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்குறது எது அப்படின்னா லாஜிக்கல் ஃபாலசிஸ் தான். அதை நான் சொன்னேன், 15 வருஷமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும்னு நினைத்திருந்த செய்தி கர்த்தர் இன்றைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். இது ஒரு பாகம் தான். லாஜிக்கல் ஃபாலசிஸ் எத்தனைக்கு தெரியுமா? 30-40 இருக்குது. நாம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டியது 7 மட்டும் தான் சொல்லுவேன், முக்கியமானது. அதில் பாதி எனக்கு புரியவே புரியாது, அப்படி இருக்கும் அது லாஜிக்கல் ஃபாலசிஸ். ஒவ்வொரு வக்கீலும் லாஜிக்கல் ஃபாலசிஸை படிச்சிருப்பார். அவர் படித்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த குற்றவாளி வாயிலிருந்து உண்மையை கொண்டு வர முடியும்.
வக்கீலுங்கள்லாம் கோர்ட்டில், ஆனால் இப்போ இருக்கிற வக்கீலுங்கள்லாம் உண்மையை பொய்யாக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனால் பொய் சொல்லுகிறவன் எப்படியாவது உண்மையை கொண்டு வர வைக்கிற அந்த ப்ராசஸ் தான் என்ன? லாஜிக்கல் தர்க்க ரீதியான பிழைகளை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். நீங்கள் ஒரு இந்து கிட்ட சுவிசேஷம் சொல்லும்போது அவர் லாஜிக்கல் ஃபாலசி சொல்லுவார். உடனே அது கண்டுபிடிச்சி, இல்லைப்பா அப்படி இல்லை, அதுக்கு மீனிங் இப்படி தான், அதுக்கு மீனிங் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க இல்லையா? அவர் சொல்கிறது லாஜிக்கல் ஃபாலசிஸ், அவர் சொல்கிறது தர்க்க ரீதியான பிழை என்று உங்களுக்கு தெரியணும்ல? முதல்ல நமக்கு தெரியணுமா இல்லையா? ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க இல்லையா? வரேன் பிரதர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே தமிழ் தான், புரியுது. ஆனால் புரியல பிரதர், புரியல, உண்மையாகவே புரியல. புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சம்திங் சொல்கிறீங்கன்றது தெரியுது, ரொம்ப சீரியஸாக சொல்கிறீங்க, கிறிஸ்தவம் பற்றி தான் சொல்கிறீங்க. இப்போ வசனம் படித்தது கூட இயேசு பற்றி தானே, இது எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஈஸியாக இருக்கிற வசனம், தெரிஞ்சிருக்கிற வசனம், அதை போய் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் உதாரணத்தை சொல்லிட்டு போகிறேன், நான் கீழே எழுதியிருக்கேன், நான் சொல்கிறேன். ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்கலன்னா எவ்வளோ பெரிய விளைவுகள் வரும் தெரியுமா? குடும்பத்துக்கும் சரி, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சரி. திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு வேலைக்காரர் இருக்கார், ரொம்ப பெரிய பங்களா மாதிரி இருக்கும் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து திடீர்னு அந்த அம்மா, ஓனர் அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஓனர் அம்மா ஃபோன் பண்ணும்போது வேலைக்காரர் தான் எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம். வேலைக்காரர் எடுக்கிறாரு. வேலைக்காரர் எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஹலோன்னு கேட்காரு. நான் தான் ஓனர் அம்மா பேசுகிறேன் அப்படின்னா. ஓ ஓனர் அம்மா, சொல்லுங்கள், ஊருக்கு போயிருந்தீங்க இல்லையா, எப்போ வரீங்க அப்படின்னு. வேலைக்காரர் 20 வருஷமாக அந்த வீட்டில் வேலை செய்கிறார் அவர். அந்த அம்மா உடனே நல்லா கவனிங்க, இன்றைக்கு வந்து இது வரைக்கும் தான் வசனங்கள். இப்போ அந்த வசனுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லும்போது சாத்தான் மூலமாக ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணார் தெரியுமா? அதை நம்ம பார்ப்போம். அதான் லாஜிக்கல் ஃபாலசிஸ். ஓனர் பேச்சை கேட்பியா? சொல்லுங்கம்மா, உங்களுடைய உப்பு சாப்பிட்டவன் நான். நல்லா கவனிங்க என்னுடைய வார்த்தைங்கள்லாம். உங்களுடைய உப்பு சாப்பிட்டவன், நீங்கள் சொன்னது எதுவும் செய்வேன். ஓ அப்படியா? ஐயா என்ன பண்ணுறாரு? ஐயா வந்து பெட்ரூமில் தூங்குறாரு. அப்படியா? சரி, ஸ்டோர் ரூமுக்கு போ. ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே தேடிப்பார் போ அப்படின்னு சொன்னால், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவருக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர், நல்லா கவனிங்க, படிப்பறிவு இல்லாதவர் போகிறாரு. போயிட்டு அந்த ஷெல்லை வந்து தேடுறாரு. தேடின ஒரு சேலைக்கு பின்னால், இல்லை ஒரு பொருட்களுக்கு புக்ஸுக்கு பின்னால் ஒரு கன் இருந்தது. அம்மா கன் இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அதை எடுத்துக்கோ. ஓகேம்மா எடுத்துக்கிட்டேம்மா. நேராக போ, ஐயா தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட தலையில் போய் ஷூட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான். எப்படிம்மா நான் ஷூட் பண்ணுறது? ஐயா ஸ்ரீராமச்சந்திரன்மா. நானும் அப்படி தான் நினச்சேன்டா, நானும் அப்படி தான் நினச்சேன். அவன் ஸ்ரீராமச்சந்திரனில் அவன் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு மனைவியோடு இல்லை, 50 வருஷம் வாழ்ந்தாச்சு. நல்லா அப்படிங்க, 50 வருஷம் வாழ்ந்தாச்சு. ஆனால் ஊரெல்லாம் அவருக்கு வந்து ஒப்பாட்டிகள் இருக்காங்க. ஸோ ஜாக்கிரதை, என்னை ஏமாற்றிட்டாரா அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. எப்போது? ஃபோனில். இப்போது 20 வருஷமாக ஒரு படிப்பறிவு இல்லாதவர் ஒரு வீட்டில் வந்து இருந்து அவங்க அந்த அம்மா தான் இவருடைய மகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழை இருக்கும்போது, அந்த ஏழை உண்மையாக நீதி உள்ளவனாக இருக்கும்போது, இந்த ஏழை நீதி உள்ளவன் இருக்கும்போது அவன் அவங்க பேச்சை கேட்பானா இல்லையா? கேட்பான். அவங்களும் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய உதவி பண்ணுவாங்க. இல்லைப்பா அவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. அந்த அம்மா கூட வயசு இருக்கும், 70-80 இருக்கும் இல்லையா, ஏமாற்றிட்டாரு அவர். ஆகைனால போய் நீ என்ன பண்ண, ஷூட் பண்ணிடு. மாட்டிப்பேனம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை நான் வந்து எனக்கு கமிஷனர் தெரியும், போலீஸ் தெரியும், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ண அந்த வேலை பண்ண அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், சரி அம்மா சொல்கிறாங்களே, அது உப்பு சாப்பிட்டது இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க என் உப்பு நீ சாப்பிட்டேன்னு. டாட்டா உப்பா, ஆசீர்வாதம் உப்பா, இல்லை கல்லுப்பான்னு தெரியாது, அது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஃபாலசிஸ். ஒருத்தருடைய உப்பு சாப்பிட்டேன் என்பதற்காக நீங்கள்லாம் கொலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தருடைய உப்பு சாப்பிட்டோன்றதுக்காக அநீதியெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? காரணம் வருகிறது, சுவிசேஷத்துக்காக தான் சொல்லிக்கிறேன். நேராக போனார், ஐயா தூங்குறாரு. தூங்க முடியும், இவருக்கு கையெல்லாம் நடுங்குது. அவரும் ஓனர் தானே. இப்போ அந்த அம்மா ஓனர் அம்மா ஃபோனில் பண்ணியா இல்லையா அப்படின்னு. இல்லைம்மா கையெல்லாம் நடுங்குது அப்படின்னா. தூங்குறாரு இல்லை, போய் பண்ணு அப்படின்னு சொன்னால் நேராக போனார் பெட்ரூமுக்கு. அப்படியே ஷூட் பண்ணிட்டார். அவுட்டு, ரத்த கலரில் அவுட் பண்ணார். அம்மா இப்போ என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொன்னால், நேராக வீட்டுக்கு பின்னால் போ அப்படின்னு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு பின்னால் போனாங்க.
அந்த கன் இருக்கு இல்லையா, அதோட ஒரு கல்லை கட்டு அப்படின்னு சொன்னாங்க. கல்லை கட்டிட்டுப்பான். இப்போ என்ன பண்ணு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியில் அந்த கன் இருக்கிற அந்த கல் எடுத்து தூரம் போடு, அது எங்கன்னா போய் உள்ளே போய் விழுந்துடும். அப்புறம் போலீஸ்காரர் வந்தாலும் என்ன ஆகாது, ஒன்றும் நடக்காது. பிறகு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு திருடன் வந்தான், நகையெல்லாம் திருடிட்டான், ஓனரை வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டான், நம்ம சொல்லிடலாம் கன் இல்லை அப்படின்னு சொன்னான். அம்மா நம்ம வீட்டுக்கு பின்னாலே எங்கேம்மா ஏரி இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா வீட்டுக்கு பின்னாலே ஏரி இல்லையா, என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள்? இது ஜேபி நகர் தானே? இல்லைம்மா இது ஜெயா நகர். ஐயோ சாரிப்பா, ராங் நம்பர், வச்சுக்க அப்படின்னு. வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ்? வச்சுட்டாங்க. அப்போ இப்போ இங்கே என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஜேபி நகருக்கு போக வேண்டிய காலு ஜெயா நகருக்கு போச்சு. இவன் அந்த ஃபோன் நம்பர் பார்த்துருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்கலாம். இப்போது இந்த வேலைக்காரனுடைய உண்மையான ஓனர் வந்தால் என்ன பதில் கொடுப்பாரு? புரியுதா? லாஜிக்கல் ஃபாலசிஸ். நீங்கள் லாஜிக்கை மிக்ஸ் பண்ணீங்க. குடும்பத்தை கட்டுகிற பெண்கள், கணவர் பேசுவார் வாதிப்பார், மாமியார் பேசுவோம் வாதிப்பாங்க, சொந்தக்காரர் பேசுவோம் வாதிப்பாங்க. ஆஸ் எ கிறிஸ்டியன் யூ ஷுட் வாட்ச். அவங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாட்ச் பண்ணணும். நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு வக்கீலை போல இருக்கணும். அந்த குற்றவாளியுடைய வாயிலிருந்து அவன் உண்மையை தான் சில பேர் வந்து என்ன மாதிரி நடிப்பாங்க, போய் சொல்லுவோம். ஆனால் இவரெல்லாம் போய் சொல்லுவாரா, அவர் மூஞ்சியை பாரு அப்படியே பால் வடி இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு உண்மையான வக்கீல் என்ன பண்ணணும், உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும், இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவோன்னா, என்னது ஆதிகளை பகுத்து அறிகிற அறிவை கொடுப்பாரு. ஆனால் நாம என்ன பண்ணணும், கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்கணும். பாருங்க, ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். ஒரு என்ன கேட்டிருக்கலாம், முன்னாலேயே அந்த அட்ரஸை கேட்டிருக்கலாமா இல்லையா? ஜேபி நகருக்கும் ஜெயா நகருக்கும் வித்தியாசத்தை கேட்காததுனால ஒரு உயிர் போச்சு. இப்போ அவர் உண்மையாகவே ஸ்ரீராமச்சந்திரன் தான் போல இருக்கு. ஸ்ரீராமச்சந்திரன் யாரு? யோசேப்பை போல ஒரு நீதிமானா அவர் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கேயோ போக வேண்டிய ஒரு ஃபோனு சின்ன ஒரு ராங் நம்பர் கூட ராங் நம்பர் நமக்கு கால் வந்தாலும் 5 நிமிஷம் பேசுகிற பிள்ளைகள் உண்டு. பேசிட்டு தான் கடைசியில் ராங் நம்பர்னு வச்சுருவாங்க சில பேர். சரியா? ஸோ லாஜிக்கல் ஃபாலசிஸ் ரொம்ப முக்கியம் தேவஜனமே. ஸோ வாட் இஸ் அ லாஜிக்கல் ஃபாலசிஸ்? இது கண்டுபிடிங்க. குடும்பத்துக்கு நல்லது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட விசுவாசிகள் சபைக்கு வர நல்லது. வாலிபர்களுடைய அந்த கேள்விகளுக்கெல்லாம் லாஜிக்கல் ஃபாலசிஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா இந்த வேதத்திலிருந்து என்ன ஆகும், அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஸோ வாட் இஸ் அ லாஜிக்கல் ஃபாலசி? லாஜிக்கல் ஃபாலசி an argument that may sound convincing. அது எப்படி இருக்கும்? உண்மையே பேசுகிற மாதிரி இருக்கும். ட்ரூ, அது கன்வின்சிங்காக இருக்கும், உண்மை மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி இஸ் ஃப்ளாட். அதில் குறைகள் இருக்கும். லீடிங் டு an unsupported conclusion. அது எங்கே போய் முடியும்? உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல உங்களை விடும். அந்த வேலைக்காரன் பண்ண விஷயம் பார்த்தீங்களா, இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டியது யாரு? அந்த மாதிரி சிம்பிளாக சொன்னாங்க. அப்படியா? வீட்டுக்கு பின்னால் என்ன இல்லை, ஏறி இல்லையா? ஐயோயோ ராங் நம்பர்ப்பா வச்சிருப்பா. ஒரு ராங் நம்பருக்காக கொலை பண்ண நீ. தப்பு யாருடையது? இவருடையது. அந்த வேலைக்காரனுக்குள்ள நாம் இருக்க வேண்டாம். ஸோ லாஜிக்கல் ஃபாலசி அப்படின்னா என்பது ஒரு வாதம் தோற்றத்தில் உண்மையாகவோ அல்லது நம்பும்படியாகவோ தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு தவறான வாதம். லாஜிக்கல் ஃபாலசி நீங்கள் பண்ணுறது இல்லையா? நான் இங்கிருந்து நிறைய முறை லாஜிக்கல் ஃபாலசி பண்ணியிருப்போம். ஒவ்வொருவரும் பண்ணுகிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, அதை ட்ரை பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணணும், நாமளே தவறு செய்யாமல் இருக்கணும். ஸோ தவறான வாதம், இந்த வாதம் ஒரு தவறான முடிவுக்கு இட்டு செல்லும். சாத்தான் லாஜிக்கல் ஃபாலசிஸ் யூஸ் பண்ணி தான் இயேசுவை சோதித்தான். அவன் அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கும் நம்மளை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னான் சாத்தானையும் ஜெயிக்கலாம். மற்ற மார்க்கத்தார்கள் அவர்கள் இருக்கிற அந்த தவறான மார்க்கத்திலிருந்து அவர்களை கொண்டுவும் வரலாம். ஸோ ஆகையினால இதுதான் லாஜிக்கல் ஃபாலசி. ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, ஏன் லாஜிக்கல் ஃபாலசி கற்றுக்கணும்? த ட்ரூத் மேட்டர்ஸ். சத்தியம் என்பது முக்கியமானது. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். இந்த இடத்துல சத்தியம் என்றால் யார்? இயேசுதான் சத்தியம் என்பது முக்கியமானது. அதை நம்புகிறவர்கள் தான் நீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ சத்தியம் என்பது ரொம்ப முக்கியமானது. பொய்யை அறிந்தோ அறியாமலோ ஒருவர் பல தவறான காரணங்களை காட்டி அது உண்மை என்று நிரூபிக்க முயல்வது தான் லாஜிக்கல். நமக்கு தெரியாது அது பொய்ன்னு, அதுக்காக போராடிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட்டில் நம்முடைய பேச்சை கேட்டு அவங்க வந்து தவறான இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால் அநேகர் தங்கள் நித்தியத்தை நரகத்தில் கழிக்க வேண்டுகிறது. சில கள்ள உபதேசங்கள் இருக்கிற சபைகள் தெரியுமா? ஒரு உபதேசம் கள்ள உபதேசமா இல்லையா, இது சரியான சுவிசேஷமா இல்லையா கண்டுபிடிக்கிறது எப்படி? வேதத்தில் நமக்கு ஆழ்ந்த ஞானம் இருக்கணும்,
கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும், ஆவியானவர் கொடுப்பாரு. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற அந்த லாஜிக்கல் ஃபாலஸியை நம்ம வந்து கற்றுக்கணும். இல்லைன்னா நம்முடைய நித்தியத்தை அங்கேயும் கழிக்க வேண்டியது இருக்கும். நிறைய பொய்யான மார்க்கங்கள் ஏன் இருக்காங்கன்னா, they believed it, they are true. ஒவ்வொருத்தரும் நான் நம்புகிறேன் கிறிஸ்துவம் உண்மையான மார்க்கம் என்று, இன்னொரு நபர் நம்புகிறார் இந்துத்துவம் உண்மையான மார்க்கம் என்று, இஸ்லாம் நம்புகிறான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று, நாத்திகன் நம்புகிறான் தெய்வமே இல்லை என்று. இப்போ யார் தான் உண்மை? ஆய்வு பண்ணு, ரீசர்ச் பண்ணு, சத்தியத்தை நீ என்ன பண்ணு, தேடு, கண்டடைவீர்கள் வேதம் சொல்லுது. சரியா? நாம கண்டுபிடிக்கணும். ஸோ பொய்யை உண்மை என்று நம்பி பல நஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். தீயவர்களிடம் தீய காரியங்களுக்கு மாட்டிக்கொள்கிறோம். நல்ல நண்பன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா அவன் மூலமாக ஒரு பெரிய தீமை உண்டாகும். போய் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்? தப்பிக்க வேண்டும். ஸோ இப்பொழுது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம என்ன செய்யணும்? இதனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஊழியக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். நாமும் இதனை வாதங்களில் நாமளும் லாஜிக்கல் ஃபாலஸி செய்யக்கூடாது. நாமும் வந்து தப்பான இது சொல்லக்கூடாது. இயேசு இதனை சரியாக ஹேண்டில் பண்ணாரு, பதில் கொடுத்தாரு. அப்போஸ்தலர் பவுலடியாரும், நீங்கள் கடிதங்களை படிக்கிறீங்க இல்லையா, எல்லா கடிதங்களையும் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு அட்டாக்குக்கும் பவுலடியார் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவார். அது என்ன தெரியுமா? லாஜிக்கல் ஃபாலசிஸ். ஒரு இடத்துல பார்ப்பாரு, 2 பேர் வந்து வாதம் புரிஞ்சு கொண்டே இருப்பாங்க. இவர் வந்து ஜெயிலில் போடுறதுக்காக உடனே சொல்லுவார், நான் யூதன், நான் பரிசேயன். பரிசேயன் என்பதை நம்புவதனால தான் இப்போ நான் கட்டப்பட்டிருக்கேன்னா, இவருக்கு அதாவது சதிசேயர்களும் பரிசேயர்களும் இவரை பிடிச்சி ஒரு நியாயஸ்தலத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது பார்ப்பாரு, இவங்க 2 பேர் சேர்த்து அடிச்சிடுவாங்க. இவரை என்ன பண்ணுவார்னா, இவர் யாரு? இவர் ஒரு பரிசேயன். ஓ, நீங்க என்ன அடிக்கிறியா, என்ன நீங்க பண்றீங்க, இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லு. நான் ஒரு பரிசேயன், பரிசேயனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். பரிசேயனுடைய அந்த கோட்பாடை நம்புவதால் தான் நான் கட்டப்பட்டிருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேர் இவரை திட்டத்தை விட்டுக்கிட்டு அவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க. எப்படி தப்பிச்சாரு பார்த்தீங்களா? அவங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க. அப்படி 2 பேர் அடிக்கும்போது அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுவார்? பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லி இவரை தூக்கி நேராக எங்கே பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போய் போட்டுருவாங்க. அங்கே பவுலடியார் பத்திரமா இருப்பார். இங்கே இருந்தார். அவரை கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்திருந்தாங்க. எப்படி தப்பிச்சார் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நிறைய எக்ஸாம்பிளை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி 7 தான் பார்ப்போம். அந்த 7லையும் 2 தான் விளக்குவேன், மீதியெல்லாம் விளக்க மாட்டேன். வெறும் பேர் சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு வரும். கொஞ்சம் சொல்லி கொடுத்தா போதும். நீங்கள் வந்து நெருப்பு மாதிரி பக்குன்னு பற்றிப்பீங்க. சில பேர் பக்குன்னு பற்றிப்பீங்க, சில பேர் ஊதாங்க வச்சு ஊதணும், சில பேருக்கு வந்து ஃபேன் அடிக்கணும். 2 நாளுக்கு அப்புறம் அடுத்த வாரம் கேட்டேன்னா லாஜிக்கல் ஃபாலஸியா அப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படலை நீங்களே சொல்லுவீங்க. இருந்தாலும் நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம செய்தி சொல்ல முடியாது, சீக்கிரமாக முடிக்கிறேன். ஸோ ஊழியம் செய்யும் போதும் வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் உங்களோட வாதிக்கிற நபர், உங்களோட சண்டை போடுகிறவர் லாஜிக்கல் ஃபாலசிஸ் பண்ணுறாரா இல்லையான்னு கேட்கணும். என்கிட்ட ஏன் தெரியுமா நிறைய பேர் தூரமாக இருக்கிறாங்க. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த சபையில் லாஜிக்கல் ஃபாலசிஸ் நான் தான் கண்டுபிடிப்பேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு நஜீர் பிரதர் தேவைப்படும். வேறு எதனா ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா நஜீர் பிரதர் தேவையில்லை. இந்த சபையில் இருக்கிற மூப்பர்களும் சரி, ஏற்கனவே முன்னால் இருந்தவங்க என்ன தூரம் வச்சுருவாங்க. ஏன்னா நான் கண்டுபிடிச்சுள்ள இது போகிறது தப்பு தம்பி அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். அதுக்காக என்னை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற காரியம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எங்கே அடி விடுமோ அங்கே அடி விடும், மறுபடியும் வருவாங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் உங்களை பார்த்து உங்களுடைய கௌரவம் வந்து உங்கள் வீடுகளில் பெருகும். நான் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் லாஜிக்கல் ஃபாலஸ் புரிஞ்சுட்டு அதன்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கௌரவம் பெருகும். பிரச்சனை பாதிலே தீரும். 1 மணி நேரம் போட வேண்டிய சண்டையை 5 நிமிஷத்தில் தண்ணி போட்டு அனுப்பிச்சிருவீங்க நீங்கள் குடும்பத்தில். அது நல்லது தானே? குடும்பத்தில் சண்டை 1 மணி நேரம் போடலாமா? கிடையாது. கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னா 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடுவீங்க. நீங்கள் வேலையை முடிச்சிடுங்கன்னா சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. எப்படி? கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது. ஸோ நம்ம வந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10:3-5. நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாமிசத்துக்கு முடி போக செய்கிறவர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியுமா? கன் எப்படி யூஸ் பண்ணுறது, கத்தி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் மாமிசத்தில் போர் செய்யக்கூடாது. நான் ரொம்ப டேஞ்சரஸ் திங் தான் இன்றைக்கி நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், லாஜிக்கல் ஃபாலசிஸ் பற்றி நம்ம தமிழ் சபைகளில் எந்த சபையிலையாவது சொல்லியிருக்காங்களா பாருங்கள். ரொம்ப ரேராக சொல்லுவாங்க. ரொம்ப சொல்வதற்கு பயப்படும். ஏன்னா இவங்களுக்கு கத்தி சண்டை கற்றுக் கொடுத்து கத்தி கையில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்ற போர் பண்ணாதீங்க அப்படின்னு நானும் சொல்லணும். இது ரொம்ப கஷ்டமானது. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? கற்றுக்கிட்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க?
டேமேஜ் பண்ணிவிடுவீங்க. பட் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஆகையினாலே நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இதை கற்றுக்கிட்டு போயிட்டு நீங்கள் போர் செய்வதற்காக நான் சொல்லிக் கொடுக்கல, உங்களை டிஃபெண்ட் பண்ணுவதற்காக சொல்லிக் கொடுக்குறோம், சுவிசேஷத்திற்காக சொல்லிக் கொடுக்குறேன். இதை கற்றுக்கிட்டு போயிட்டு ஒரு இந்துவை அவமானப்படுத்தவோ ஒரு முஸ்லீமை அவமானப்படுத்தவோ என்பதற்காக அல்ல. அவனை சுவிசேஷம் சொல்லும்போது அவன் போடுகிற அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அவிக்க வேண்டும். அவன் வந்து ஒரு பாம்பு போட்டான்னா அதை பிடிச்சி என்ன செய்யணும்? அதை வந்து சரிப்படுத்தணும். அதுக்காகத்தான் எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. அறங்கள்னா என்ன? பெரிய பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்காங்க இந்தியாவில், பொய்யான மாளிகைகள். கிறிஸ்துவத்தில் பொய்யை நிறைய பேர் கட்டி வச்சிருக்காங்க, 40-50 வருஷமா, 100-200 வருஷமா. பொய்யான அரண்கள், அரண்கள்னா அது ஒரு மாளிகைகள், அரண்மனைகள், அவங்களை எல்லாம் டெமாலிஷ் பண்ணணும். இதைத்தான் வந்து மார்ட்டின் லூத்தர் பண்ணாரு 1500களிலே. அப்போதான் நமக்கு என்ன வந்தது? புராட்டஸ்டன்ட் வந்தது. ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் எதை நம்ம ஜெயிக்க போகிறோம்? தர்க்கங்களையும். நிறைய வாதிப்பாங்க, ஏய் உன் சாமி பெருசா, என் சாமி பெருசா, உக்காரியா உக்காரு, உக்காந்து பேசுவோம், யார் சாமி பெருசுன்னு பேசுவோம். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அதான் உங்களுக்கு ஒரு சண்டை போடுவது எப்படி? வார்த்தையாலும் ஞானத்தாலும் சண்டை போட கற்றுக்கிட்டீங்கன்னா சாத்தானை ஜெயிக்கலாம். அந்த சண்டை போட தெரியாததனால்தான் ஏவாள் வந்து வஞ்சிக்கப்பட்டாள். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறா இருக்கிறோம். ஆமையா தேவஜனமே, உங்களுக்கு இதை தான் நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு கத்து சண்டை எம்ஜிஆர் படத்தெல்லாம் பார்த்து எம்ஜிஆர் நம்பியார். இன்னைக்கு நீங்கள் என்னம்மா அது என்ன ட்ரெஸ் பேர் என்னது? லெக்கின்ஸ் இல்லையா? லெக்கின்ஸ் இன்னைக்கு தான் நம்ம போட்டோம். ஒரு 20 வருஷமாக தான் வந்தது. எம்ஜிஆர் 60-70லேயே போட்டிருப்பாரு. எம்ஜிஆர்லாம் போட்டுட்டு நல்லா டான் டீன் ஷட் அப்படின்னு குத்துவார். புரியுதா? உங்களுக்கு கன்னை எப்படி யூஸ் பண்ணுறது, கத்தி சண்டை எப்படி யூஸ் பண்ணுறது கற்றுக் கொடுக்கணும். இது எங்கே பயன்படுத்தணும்? சாத்தான் மீது பயன்படுத்தணும், தர்க்கங்கள் மீது பயன்படுத்தணும். சரியா? யார் பொய்யை உங்கள் மேலே திணிக்கிறாங்களோ அவங்க மீது பயன்படுத்தணுமே தவிர குடும்பத்தின் மீதும் நல்லவர்கள் மீதும் சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் மீது இல்லை. புரியுதா பிரதர்? நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். ஆங்கிலத்தில் பாருங்கள், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி அப்படின்னு சொன்னால், பில்லி பாக் கி மோசி ஹோத்தி ஹை. தெரியுமா? பூனை வந்து புலியுடைய மாமி ஆகும். பூனை என்னவா? புலியுடைய மாமி ஆகும். அதுக்கு பழமொழிக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் தெரியுமா உங்களுக்கு? பூனை வந்து புலியுடைய மாமி. எப்படி அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் புலி வந்து ரொம்ப டம்பாக இருந்துச்சான். டம்பனா என்ன? அறிவில்லாமல், அதுக்கு எந்த வேட்டையாடவும் தெரியாதான். அப்போ புலி வந்துச்சு. இதெல்லாம் கதை தான், நிஜமில்லை. புலி வந்துச்சு, நான் பூனைக்கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம், ஆனால் பூனைக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுன்னா, சரி நான் உன்னுடைய டீச்சராக இருக்கிறேன், நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், பூனை எல்லாமே சொல்லி கொடுத்துச்சான். ஒரு 6 மாதம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ட பிறகு புலி எல்லாமே கற்றுக்கிச்சான். எப்படி வேட்டையாடணும், என்ன செய்யணும், எல்லாமே கற்றுக்கிட்ட பிறகு கடைசியாக யார் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பூனை ஏதாவது பூனை பிடிச்சி சாப்பிட போகிறேன்னு புலி சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு புலி? நான் உன்னை போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லும்போது இந்த பூனை ஓடி போய் ஒரு மரத்தில் போய் ஏறிச்சான். அப்போ அந்த புலி துரத்துக்கிட்டே வந்துச்சான். புலிக்கு வந்து மரம் ஏற தெரியாதான். சொல்லிச்சான், நீ எல்லாமே சொல்லிட்டேன்னு சொன்னேன். நான் சொல்லுவேன் எல்லாமே நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனால் உனக்கு மரம் ஏற நான் கற்றுக் கொடுக்கவில்லை. அதே மாதிரி தான் நான் இப்போ கற்றுக் கொடுக்குறது எனக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத சில விஷயங்களை நான் வைத்திருப்பேன். என் மேலே நீங்கள் வந்து ஆயுதம் பயன்படுத்தவோ இதே கத்தியை பயன்படுத்தவோ அந்த கன் இல்லை, அது ஒரிஜினல் கன் இல்லை, அது பைபிள். அது தேவனுடைய வார்த்தை நம்ம கன் மாதிரி. சரியா? ஸோ நான் உங்களுக்கு மாமி மாதிரி. சரியா? பில்லி பாக்கி மௌசி ஹோத்திய, புலியுடைய மாமியாகும். ஸோ வரம் கொடுத்த என்னது பழமொழி, வரம் கொடுத்த சாமி வழியாக கையை வச்சிங்கன்னா கூட இது அந்த சாமி இல்லை, இது ஆசாமி. சும்மா வேடிக்கைக்காக நான் சொல்லுகிறேன். ஸோ அந்த பூனை என்ன சொல்லிச்சான், இதை மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சொல்லிச்சான் அது, புலி உனக்கு நான் மாமி மாதிரி அப்படின்னு. ஏன்னா இந்த வாலிப பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் புது திருமணத்துக்கு போகும்போது அம்மா கிட்ட கற்றுக்க மாட்டாங்க. எங்கே போவாங்க தெரியுமா? மாமி கிட்ட போவாங்க, அத்தை கிட்ட போவாங்க, அண்ணி கிட்ட போவாங்க. போயிட்டு இந்த குடும்பத்தில் எப்படி நடத்துறது கற்றுக் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இந்த புலி போய் கட்டிச்சான்.
ஸோ அப்போ இது சொல்லுது. ஸோ நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக்கல் ஃபாலசிஸ். நீங்கள் குடும்பத்தை கட்ட முடியும், என்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் சீக்கிரமாக. இப்போ இது வரைக்கும் நான் போட்டது ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இப்போ தான் வண்டி நியூட்ரல் இருந்து ஃபர்ஸ்ட் கீருக்கு போயிருக்கு, சீக்கிரம் முடிக்கும். முதலாவது ஃபாலசிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபால்ஸ் டிலேமா அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஆர் ஒயிட். அதாவது நீங்கள் 2 பேர்கிட்ட சண்டை போடும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 வழி தான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்பி ஆப்ஷன் ஏவையோ ஆப்ஷன் பிவையோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நம்ம கூட விவாதம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு 2 ஆப்ஷனாக கொடுப்பாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் சண்டை நடக்கும், குடும்பத்தில் கூட சண்டை நடக்கும். இது பண்ணு இல்லை அது பண்ணுன்னு கேட்பாங்க. நீங்கள் அவசரத்தில் ஆப்ஷன் ஏவை செலக்ட் பண்ணாலும் இல்லை ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதனால தான் நான் இந்த கொஷின் பேப்பரில் ஏபிசிடின்னு போட்டது. நம்ம சிஸ்டருக்கு என்ன பண்ணுறாங்க, 3 செலக்ட் பண்ணி உனக்கு எது சரியாக இருக்கோ நீ எடுத்துக்கப்பா. போன முறை நல்லா ஞாபகத்தில் இருக்கும், போன முறை பாஸ்டர் நம்ம விசுவாசிங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் ஏபிசிடின்னு போட்டால் ஒருத்தர் இஎன் போட்டு அவரே ஆப்ஷன் எழுதி அதை டிக் பண்ணுறாரு. யாரோ பண்ணி உங்கள்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்க ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்தோம் இல்லையா, போய் பாருங்கள். யாரோ ஒருத்தர் ஏபி தப்பான், சியும் தப்பான், டியும் தப்பான், அவரே ஈன்னு போட்டு அவரே ஆன்சர் எழுதி போட்டார். பா என்ன ஞானம் தெரியுமா? அப்படி யாரோ பண்ணியிருக்கீங்க அது மாதிரி. அதுக்கு நான் பாஸ் மார்க் போட்டேன்னா எனக்கு தெரியாது. இப்போ அடுத்த 2 வாரத்தில் கழிச்சிடும். உங்களுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் நான் கவரில் போட்டு என்ன பண்ணுறேன், உங்கள் கையில் கொடுக்குறேன், வீட்டில் போய் பாருங்கள். ஏற்கனவே ஆன்சர் கூட போட்டார் இல்லையா பாஸ்டர், உங்களுக்கே தெரியும். சரியா சார்? இருக்கட்டும். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஃபாலசிஸ்? உங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணும்போது, சுவிசேஷன் சொல்லும்போது, குடும்பத்தில் சண்டை வரும்போது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவார்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தான் கொடுப்பாரு. ஆனால் உண்மையாகவே என்ன இருக்கும் தெரியுமா? ஆப்ஷன் சி இருக்கும், ஆப்ஷன் டி இருக்கும். நம்மளை எப்படி மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய மைண்டு சாத்தான் கூட பண்ணுவான். நம்முடைய மைண்ட் அவன் எப்படி பண்ணுவான், உனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லை, உனக்கு இனிமேல் உனக்கு நம்பிக்கையே கிடையாது, உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது, போய் தற்கொலை பண்ணிக்கொள், இதுதான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு, இல்லை வீட்டை விட்டு ஓடுன்னு சொல்லுவான். ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஈவன் லாஜிக்கல் ஃபாலசிங்கிற 3வது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஏசு எப்படி ஹேண்டில் பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:16-21 பார்த்தீங்கன்னா, ஏசுகிட்ட வருவாங்க யூதர்கள், ராயருக்கு வரி கொடுக்குது நியாயமா இல்லையா? என்ன பண்ணாங்க? ஏசு கிட்ட லாஜிக்கல் ஃபாலசி ஆஃப் ஃபால்ஸ் டிலெமா ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணாங்க. ஏசு எப்படி ஹேண்டில் பண்ணாரு? ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணாரா? ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணாரா? இல்லை. ஒரு காயினை கொண்டு வா அப்படின்னு. நல்லா கவனிங்க தேவஜனமே, இது வாழ்க்கை பாடங்கள். காயின்னு பார்த்தாரு, இது என்னப்பா காயம், யாருடைய அச்சு இருக்கு? மகாத்மா காந்தியுடையது இருக்கு. இது யாருடையது? அப்போ ராஜாவுடையது, ராயனுடையது. அவர் சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவன் செலுத்துங்கள். ஏவும் செலக்ட் பண்ணல, பியும் செலக்ட் பண்ணல, சியை செலக்ட் பண்ணார். தேவஜனமே இப்படி பண்ணுவாங்க. யாரு? சுவிசேஷன் சொல்லும் போதும் சரி, குடும்பத்திலும் சரி. த ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஃபாலசிஸ் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, எங்கேயாவது இனிமேல் வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போன உடனே ஒரு சண்டை நடக்குது, ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது, ஆப்ஷன் ஏபி வச்சாங்கன்னா உடனே பிரதர் ஞாபகம், நான் ஞாபகம் வரணும், சி எங்கே, ஆப்ஷன் சி எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடணும். தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எத்தனை பேர் ஆவியானவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுங்கன்னு கேட்டிருப்பீங்க. எப்பயாவது ஒரு மாதிரி ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஞானத்தை. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் முக்கியம். ப்ராவர்பு படிங்க, நீதிமொழிகள் படியுங்கள். ஞானமுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். விவேகி ஆபத்து தூரமா வரும்போதே தப்பித்துக் கொள்ளுகிறான். விவேகம் இல்லாதவன் நெடுகு போய் மாட்டிக்கொள்ளுகிறான். இதெல்லாம் சொல்லப்படுதில்லை. என்ன இதெல்லாம்? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தர்க்க ரீதியான பிழைகள், லாஜிக்கல் ஃபாலசிஸ் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் சொல்லுகிறேன். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாரு? 2 ஆப்ஷன் வைப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? 3வது 4வது இருக்கான்னு பார்க்கலாம். தேவஜனமே, அநேக வழிகள் இருக்கும்போது இதை பார்த்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க, லாஸ்ட்டு சொல்லுவாங்க, இடையில ஆப்ஷன் சி டி இ இருக்கும். நிறைய வழிகள் இருக்கும். அதாவது 2 கதவுகள் இருக்கிறதா உங்களுக்கு காட்டுவார்கள் பேசும்போது. அப்போ நீங்கள் என்ன இருப்பீங்க தெரியுமா? எமோஷனில் இருப்பீங்க. சண்டை போடும்போது கையெல்லாம் அப்படியே நடுக்கம் வரும், கோபம் வரும்.
இருதயம் வந்து படப்படன்னு அடிச்சுக்கும். ஏதோ ஆப்ஷன் ஏபி செலக்ட் பண்ணி அப்படின்னு போயிடுங்க. ஸ்டாப் இட். வாழ்க்கையிலே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி, அதான் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு முறை வாலிப பிள்ளைகளுக்கு சொன்னேன், முடிவை சீக்கிரமா எடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் எப்பாவது ஒரு திடீர்னு ஏதாவது செய்யும் போது என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் தடை பண்ண முடியுமா பாருங்க. எங்க வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எதனா கோபமா இருக்கும் போதும் மற்ற காரியங்களை செய்யும் போதும் போயிட்டு ஜனகன மனகத்தை சொல்லிக்கோ, அப்புறம் லார்ட்ஸ் பிரேயர் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கோபமோ மற்ற காரியங்கள் நடக்கும்போது ஒரு நிமிஷம் என் கோபத்தை நான் கட்டுப்படுத்தினால் நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். பரமண்டலங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய சித்தம் வருவதாக. எனக்கு கோபம், அந்த நபர் மேல் கோபம் இருக்கும், இங்க வசனத்தை சொல்லிட்டு இருப்பேன். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, என் பாவங்களை மன்னியும், நான் அவரை மன்னி, அப்படின்னு ஒரு 4-5 முறை சொல்வதற்குள்ள கொஞ்சம் தனியும். ஸோ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கோபம் வரும்போது. ஏன் ஜனகன மனகத்தை கூட சொல்றாங்கன்னா, எனக்கு கூட தேசபக்தி அதிகம். ஜனகன மனகத்தை சொல்லும்போது அப்படியே தேசபக்தி அப்படியே பொங்கும். தேசபக்தி பொங்கும் போது கோபம் வந்து அப்படியே இறங்கும். எய்தர் லார்ட்ஸ் பிரேயர் ஆர் கண்ட்ரிஸ் பிரேயர், ஏதோ ஒன்று சொன்னால். ஸோ ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். டு டேக் டிராஸ்டிக் டெசிஷன்ஸ். எல்லோரும், முக்கியமாக வாலிப பிள்ளைகளும், ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏபி உடனே பண்ணு, டூ இட்னு சாத்தான் மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பண்ணீங்கன்னா, முடிஞ்சதுன்னா 2வது நிமிஷம், 3வது நிமிஷம், 2வது 1 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சில விஷயங்கள் தீர்மானம் எடுக்கிறதற்கு 1 மணி நேரமாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சில காரியங்களுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சது, 1 மணி முடிஞ்சது, 1 நாள். சில நேரத்தில் சில முடிவு எடுக்கிறதுக்கு குடும்பத்தோட பயங்கரமான சண்டை அப்படின்னா ஒரே ஒரு நாள் 24 hours யூ வெயிட். அந்த 24 hours முடிவே எடுக்காதீங்க. எடுக்காம நீங்க பொறுமையோட வேதம் வாசித்து, பைபிளை வாசித்து, ஏதோ செய்யணும் ஆண்டவரே, இந்த மனுஷங்கிட்ட படம் முடியல, இந்த மனைவி கிட்ட படம் முடியல, அவன் ஆஃபீஸ் அப்படி பண்ணிட்டான், நான் என்ன பண்றேன், உடனே போய் போலீஸ்ல நான் என்ன பண்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். ஏதோ ஒன்று. வெயிட் ஃபார் 1 day, 1 minute, 1 hour, 1 day. சில விஷயங்கள் 1 month. வெயிட் பண்ணுங்க. சில முடிவு எடுக்கிறதுக்கு. விவாகரத்து முடிச்சிடணும், அப்படி இப்படி, இவன் லாய்க்கே இல்லை, இந்த பொண்ணு லாய்க்கே இல்லை, இந்த கணவன் சொல்லுவது. வெயிட் ஃபார் 1 month. நீங்கள் அப்படி வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 1 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது அண்ணன் தம்பிக்கு சண்டை ஆகும். அண்ணன் தம்பிக்கோ சண்டையோ, சொந்தத்திலே சண்டை ஆகும். எப்படியோ நான் போய் என்ன பண்ணுறேன் பார், நிறைய இந்த வாக்கிங்லாம் போகும்போது இந்த கிராமப்புறத்தில் நான் போய் அடிச்சிடறேன் பாருன்னு சொல்லிட்டு வில்லேஜ் பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். அவன் குடிச்சிட்டு இருப்பான், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எதிர்காலம் அங்கே இருப்பார். மனைவி இந்த பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு யாராவது கையை பிடிச்சிட்டு இழுத்து கொண்டு போவாங்க. திட்டிக்கிட்டே போவான், மறுபடியும் ஓடி வருவான், அடிக்கிறது வரும். அப்படி விட்டு இருந்தால் அவன் அடிச்சுட்டு இருப்பான். இதே வந்து மறுநாள் அவனை கூட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்கார வச்சு தூங்க வச்சு மறுநாள் எழுந்து அந்த நபரோட இப்படி நீ சண்டை போட்ட அப்படின்னு சொன்னால், ஆமாம் நானா சண்டை போட்டேன், இதனால இருக்கட்டும் பரவாயில்ல விட்டுடு, தூங்கி எழுந்தான் இல்லை, கோபம் தணிஞ்சு போச்சு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ஆகையினால 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் 3வது ஆப்ஷன் தேடுங்கள். 2 கதவுகள் இருக்குது, 2 வழி தான் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சாத்தான் சொல்லுவான் என்று சொன்னால், இயேசு உங்களுக்காக 3வது கதவை வைத்திருக்கிறார். அது எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தேவஜன குடும்பத்தில் கூட இதே மாதிரி தான், குடும்பத்தில் ஆகும். ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டீங்க இல்லையா? ஸோ மனைவி சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் மனைவி இல்லை வேறு வீட்டுக்காரர் வந்து, உங்கள் மச்சான் இப்போ தான் வந்து +2 முடிச்சிருக்கான். +2னா PU முடிச்சிருக்கான். ஏன் மச்சானா? உன் தம்பின்னு சொல்லு. இல்லை அது உங்கள் மச்சான் தான். சரி, என் மச்சான் PU முடிச்சிருக்கான், என்ன டிகிரி சேரணுமா, எதனா ஃபீஸ் வேணும்? இல்லை அப்பா ஃபீஸ் கட்டிட்டாரு. சரி கட்டிட்டாரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த 3 லட்சத்தில் ஒரு வண்டி இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூட்டர் நம்ம பிள்ளைகள் வாங்கினாங்களே, அப்படியே பெருசாக ஒரு புல்லட் மாதிரி, அது உங்கள் மச்சானுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பேன். என்னம்மா அது எவ்வளோ? 3 லட்சம். அது உங்கள் அப்பா தான் வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நான் அக்கா மாமா அந்த வண்டியில் எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாரு, எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாரு பெருமையாக சொல்லிக்கிட்டு ஓட்டுவான் இல்லையா. நிறைய ஆட்டோவில் பார்த்துருக்கேன், நிறைய காரில் பார்த்துருக்கேன். மதர்ஸ் கிஃப்ட்னு ஒருத்தன் போட்டிருக்கான், ஃபாதர்ஸ் கிஃப்ட்னு ஒருத்தன் போட்டிருக்கான், சிஸ்டர் கிஃப்ட்னு ஒருத்தன் போட்டிருக்கான், மாமா கிஃப்ட்னு ஒருத்தன் போட்டிருக்கான். சில பேர் ஒய்ஃபுன்னு கிஃப்ட்னு கூட போட்டிருக்கான் ஆட்டோவில். நீங்கள் பாருங்கள். ஸோ யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? இல்லைம்மா இப்போ நான் அதை வாங்கி கொடுத்துக்க வசதி இருக்குது, வாங்கி கொடுத்தா அவன் அதை ஓட்டி கை கால், வாலிப பையன் இல்லையா, கை கால் உடச்சிக்கிட்டு, நான் வந்து ட்ரூத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கை கால் உடச்சிக்கிட்டு எதனா போச்சுன்னா உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? அப்புறம் எங்கள் மாமியார் வந்து காட்டேரி, நாங்களே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்,
மருமக வாங்கி கொடுத்துட்டான், இன்னைக்கு பாரு அவன் ஃபாஸ்ட்டாக ஓடி சில நேரத்து உயிருக்கு பாதிப்பு வரலாம் இல்லையா? பாதிப்பு வரமா இல்லையா? சத்தியமா இல்லையா? அதனால அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. அவன் டிகிரி முடியட்டும், ஒரு மெச்சூரிட்டி வரும், அப்போ நான் வாங்கி கொடுக்குறேன். அப்போ வந்து மனைவி சொல்லுவாங்க, ரெண்டே ஆப்ஷன் வைப்பாங்க. ஒன்று, மச்சானுக்கு வண்டியை வாங்கி கொடு, இல்லைனா எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு 3 மாதம் தங்குறேன். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. இந்த ஆப்ஷன் வந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? என்ன சி எடுப்பீங்க? ஆப்ஷன் ஏ வந்து ஒன்று மச்சானுக்கு வாங்கி கொடு, இல்லைன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் நீ தான் அனுப்பணும், உனக்கு டெய்லி சாப்பாடு கட்டி இது பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அப்புறம் வந்து உனக்கு துணி துவைக்க ஆள் கிடையாது, மகனே நீ 3 மாதம் கஷ்டப்படுவேன் அப்படின்னு ஆப்ஷன் ஏ பி. இஸ் இட் எ பேட் எக்ஸாம்பிள்? இதுதான் கரெக்ட் எக்ஸாம்பிள். கணவரும் சரி மனைவும் சரி சில இடத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரெண்டே ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை, வாங்கி கொடுத்து அவன் எதனா ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைச்சிக்கிட்டா லைஃப் லாங் மூலமாக இருப்பானே. சைக்கிளே 10 முறை விழுந்தவன் புல்லட்டில் விழமாட்டானே, என்ன நிச்சயம்? ஸோ நியாயமாக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஓ ஆப்ஷன் பி, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு. கடந்த 3 வருஷமாக எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் பெங்களூர் பார்க்கணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கும் வரவே இல்லை. அப்புறம் பெரியக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒண்டர்லா பார்க்கணும்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னுடைய அக்காவுடைய இன்னொரு பையன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னான், ஃபிலிம் சிட்டி பார்க்கணும்னு சொல்கிறான். 3 மாதம் என்ன 6 மாதம் இது. இவங்களை எல்லாரையும் நான் பெங்களூரில் கூட்டு வந்து வச்சுக்கிறேன். என்னுடைய துணி துவைப்பாங்க, பிள்ளைகளை போய் ஸ்கூலில் இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேயும் நான் என்ன பண்ணுவேன், அவங்கள ஃபிலிம் சிட்டி காட்டுவேன், ஒண்டர்லா காட்டுவேன். ஆப்ஷன் சி. உடனே எங்கம்மா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏதோ காஃபி கேட்டீங்க இல்லையா காலையிலேருந்து, நான் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவே பிஏ விட்டுட்டு காஃபி போட்டுவிட்டு காஃபி கப்பு வந்து நிற்கும். புரியுதா? அதே மாதிரி தான் ஆப்ஷன் சியை தேடுங்கள், எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி எங்கே இருக்கு பாருங்க. சொல்லுவாங்க, அம்மா வேணுமா மனைவி வேணுமா? கேட்டிருக்காங்களா இல்லையா? உனக்கு அம்மா முக்கியமா மனைவி முக்கியமா? யார் முக்கியம் கேட்பாங்க. இயேசு செய்தது போல 3வது ஆப்ஷனை தேடணும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க தேவஜனமே. யூத தலைவர்கள் கல்லறிந்து கொள்ளும் உதாரணம். இயேசு கிட்ட வந்தாங்க, ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து மோசையின் படி தீர்ப்பு கொடுக்கணும், கல்லறிந்து கொள்ளலாமா இல்லையா சொல்லுங்க. இயேசுக்கு அப்ப என்ன ஃபால்ஸ் டெலிமா முன்னால வருது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா இவர் வந்து யூத தீர்க்கதரிசி அல்ல, மோசைக்கு விரோதமா சொல்றவங்களாம் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க முடியுமோ? இயேசுக்கு கெட்ட பேர், அவருடைய ரெப்புடேஷன் போயிடும். இல்ல கல்லெறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா நேரா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இவரு பாருங்க கல்லெறிந்து கொள்ளலாம்னு சொல்றாரு, இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஸோ ஒன்று இயேசுக்கு கெட்ட பேர் வாங்கணும், இல்ல ஜெயிலில் போய் உட்காரணும். இயேசு என்ன பண்ணாரு? கீழே எழுதிட்டே இருந்தாரு. இவங்க லாஜிக்கல் ஃபாலிசிஸ் பண்ணீங்களா? அதே லாஜிக்கை கிரியேட் பண்ணவரே இயேசு தான். லாஜிக்கை உலகத்தில் கிரியேட் பண்ணதே இயேசு தான். அவர்கிட்டே வந்து லாஜிக்கல் ஃபாலிசிஸ் பண்ணுறியா? நேராக போனார், 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணார். கல் எடுத்துக்கப்பா. எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? யார் இது வரைக்கும் முதல் பாவம் பண்ணலையோ அவன் முதலாவது கல் எரியுங்க பாடினார். வேலை முடிஞ்சுது. லாஜிக்கல் ஃபாலசிஸ், ஃபாஸ்ட் டெலிமா, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இல்லை, அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தேவஜனமே கண்டுபிடிங்க. நீங்கள் இதை பற்றி இன்னும் மேலே அறியணும்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். சார் நம்ம லெட்ஸ் க்ளோஸ். ஸோ ஊழியர்கள் இங்கே பாருங்கள், இப்போ தான் ஊழியத்துக்கு வருவோம். இந்துத்துவக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எய்தர் யூ சப்போர்ட் ஹிந்துத்துவா டாக்ட்ரின்ஸ் ஆர் யூ ஆர் அகைன்ஸ்ட் இந்தியா. ஆன்டி இந்தியன்னு சொல்கிறாங்க நம்மளை. ஏன் இந்தியாவில் நடக்கிற காரியங்களை நீ என்ன பண்ணுற, நீ ஏற்றுக்கொள்வதில்லையே. உன்னை நீ இந்தியனா காட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, எங்களுடைய கோட்பாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணு. ஸோ நீங்கள் உண்மையான இந்தியனாக இருந்தால் இந்துத்துவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆன்டி இந்தியன். இப்படிதான் குத்துறாங்க, முத்திரை குத்துகிறார்கள். இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லணும்? இதுக்கு என்ன பதில்? ஒரு மனிதன் ஒரு நல்ல குடிமகனாக இருப்பதற்கு அவன் வந்து இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு நல்ல குடிமகனாக இருப்பதற்கு நாட்டுக்கு எந்த ஒரு தீமை செய்யாமல் நம்முடைய பதில் அப்படி இருக்கணும். நம்முடைய பதில் என்ன இருக்கணும்? அப்படி இருக்கணும். ஒரு இந்துக்காரர்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் இருக்கணும்? நல்ல குடிமகனாக, நாட்டுக்கு எந்த ஒரு தீமை செய்யாமல், மற்ற ஜனங்களுக்கு எந்த தீமை செய்யாமல், அரசியல் சட்டத்துக்கு நான் கீழ்பட்டிருந்தால் போதும், ஐ ஆம் எ குட் சிட்டிசன், ஐ ஆம் எ குட் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கேட்கணும். அப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம், அமெரிக்காவில் நீ போய் இந்து, நீ போய் அங்கே போய் வேலை செய்து கொண்டிருக்கிற, நீ ஒரு நல்ல அமெரிக்கனா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் அமெரிக்கன் கலாச்சாரத்தெல்லாம் நீ ஃபாலோ பண்ண சொன்னால் ஒத்துப்பியா? நீ உங்கள் கலாச்சாரத்தை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஸோ த ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஃபாலசி, நான் 2 லாஜிக்கல் ஃபாலசி தான் விவரமாக சொல்லுவேன், மீதியெல்லாம் நம்ம கடந்து போவோம். ஸோ 2வது, ஃபர்ஸ்ட் என்ன?
ஃபால்ஸ் டெலிமா. ஃபால்ஸ் டெலிமா நம்மளை வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் பேசுகிறவர்கள். ஒன்று அம்மா வேணுமா இல்லை மனைவி வேணுமா, அம்மாவா மனைவியா, இப்படி கேட்கும்போது ஆஃபீஸில் இருக்கிற வேற ஒரு பொண்ணு ஞாபகம் வரும் நமக்கு. இது ரெண்டும் எதுக்கு, இது சண்டை எதுக்கு, அங்கே போனால் நல்லா இருக்குமே. மூணாவது ஆப்ஷன் ஆல்வேஸ் அவைலபிள். பட் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆபத்துகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, 2 வழிகள் மட்டுமே உள்ளன என்று சொல்லி நம்மை குழப்பி தவறான வழியை நம்ம தெரிவு செய்ய சாத்தான் முயலுவான், உலகம் முயலும், பிரச்சனைகளும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அப்பீல் டு ட்ரெடிஷன். இதுதான் கடைசி லாஜிக்கல் ஃபால் நான் சொல்லிட்டு போவேன். அப்பீல் டு ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னால் சத்தியத்துக்கு சான்றாக பாரம்பரியங்களை காட்டுவது. சத்தியத்துக்கு சான்றாக அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுப்பான்னா ட்ரெடிஷனை எக்ஸாம்பிளாக காட்டுறது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதிக ஆண்டுகள் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அது உண்மையாக இருக்கும் என்று நம்புவது. An appeal to tradition fallacy occurs when an argument is considered valid or true simply because 40 வருஷமா இந்த சபையில் ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்தவன் அதை மாற்ற சொல்கிறேன். லாஜிக்கல் fallacies, appeal to tradition. 500 ஆண்டுகளா 1500 ஆண்டுகளா மேரி மாதா சிலையை நாங்கள் சபையில் வச்சு தள்ளுறோம். நாங்கள் அவங்ககிட்ட ஜெபிச்சுட்ருக்கோம், மேரி மாதா ப்ரே ஃபார் அஸ் கார்லாம் எழுதியிருக்காங்க சொல்லிட்டுருக்கோம். திடீர்னு பெந்தகோஸ்தே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அப்படிலாம் கிடையாது, வெறும் பைபிள் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க. ட்ரெடிஷன் முக்கியமா, இன்றைக்கி வந்தவங்க முக்கியமா? இப்போது 20 வருஷமாக நான் இந்த சபையில் இருக்கிறேன், நான் சொல்கிறது உண்மையாக இருக்குமா? எல்லாம் கவனிங்க. இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சபையில் ஒரு விசுவாசி வந்தார், இல்லை ஒரு சிஸ்டர் வந்தாங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க, அவங்க சொல்கிறது ஏற்றுக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள். லாஜிக்கல் fallacies பிரதர், எது ஏற்றுக்கணும்? 20 பெருசா 2 பெருசா? எவன் உண்மை சொல்கிறானோ அதுதான் பெருசு. புரியுதா உங்களுக்கு? எவன் உண்மை சொல்கிறானோ அதுதான் பெருசு. நீங்கள் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணு அதெல்லாம் கூட கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியத்துக்கு சான்றாக எவிடன்ஸை காட்டாமல் பாரம்பரியத்தை காட்டுவாங்க. புரியுதா? ஸோ பல 100 1000 ஆண்டுகளாக பின்பற்றும் இந்த பழக்கம் தப்பானது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது சதி தெரியுமா உங்களுக்கு? மூட பழக்கங்கள் இந்தியாவில். இப்போ நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் தாத்தா கட்டிலிருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம், நீங்கள் திடீர்னு வந்து இயேசு என்ற ஒரு புதிய சாமியை சொல்கிறீங்க. நீ பாருப்பா, எது உண்மையான சாமி எது பொய்யான சாமி பாரு, நீ எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? எவிடன்ஸுக்கு போவாங்க. ஸோ சத்தி தெரியுமா உங்களுக்கு? சத்தியம்னா என்ன? உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல்னா புருஷன் மறிச்சிட்டாருன்னா அவரை பணத்தில் போட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் மனைவியை கூட போட்டு வருவது. இந்தியாவில் பல 1000 ஆண்டுகளாக பின்பற்றி கொண்டிருந்தார்கள். மிஷனரிகள் வந்த உடனே என்ன பண்றாங்க? இவர் யார் தெரியும் இல்லையா? வில்லியம் கேரி. வில்லியம் கேரி வந்தாரு, வந்து பார்த்தாரு. அவருக்காக இந்தியாவில் கூட என்ன பண்ணாங்க, 93ல் ஒரு ஸ்டாம்ப் கூட போட்டாங்க. அவர் வந்து பார்க்கும்போது ஒரு சிகை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை கொண்டு போயிட்டு, ஒரு பெண்ணை அழைச்சு கொண்டு போயிட்டு அதில் போய் போட்டு அவங்க புருஷனோடு வச்சு கட்டுறாங்க. ஏய், கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம். நான் இந்தியாவுடைய எல்லா கலாச்சாரம் தப்புன்னு சொல்லலை. Some traditions you should not see the longevity. அதாவது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணால் அது உண்மையாக இருக்கும் என்பது தப்பானது. அது லாஜிக்கல் fallacies. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு 2 நிமிஷம் பாருங்க. குடிக்கிறாரு, இல்லை பண்ணாதீங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அதில் அங்கே வேற ப்ரேயர் பண்றாரு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்டாப் இட் அப்படின்றாரு. இவங்க என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? இவர் கண்ணு முன்னாலேயே அந்த பெண்ணையும் அந்த நபரையும் கட்டி வச்சு கொளுத்தி எரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க டைரியில் எழுதுறாரு, அவர் தான் நம்முடைய வில்லியம் கேரி. 32 மொழிகளிலே கொல்கத்தாவில் இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய வேதத்தை வந்து மொழியாக்கம் பண்ணார். அது மாத்திரமில்லை, சான்ஸ்கிரிட்டில் இருந்த ராமாயணத்தை கூட முதல்ல இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவரும் அவர் தான். அவருடைய புக்கில் நான் படிச்சிருக்கிறேன். அதிலே வந்து தான். இதில் ஒரே ஒரு 2 நிமிஷம் பார்த்துருங்க, நம்ம கடைசி போவோம். அதாவது என்ன சொல்ல வருகிறேன், இஃப் எ ட்ரெடிஷன், ஒரு பழக்கத்தை 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பல 1000 ஆண்டுகள் பின்பற்றி கொண்டிருந்தால் அது உண்மையாக இருக்கும் என்று நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சத்தியம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இந்தியாவில் நிறைய கலாச்சாரங்கள், கல்ச்சரு, நிறைய பழக்கங்கள் இருக்குது. அதில் சத்தியம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல பழக்கங்கள் இருக்குது. நல்ல பழக்கங்கள் அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்து அடக்க உடக்கமாக உடை அணிந்து கொள்ள வேண்டியதும் மற்ற அடக்க உடக்க காரியங்கள்,
அதெல்லாம் நல்லது தான். ஆனால் எல்லா பழக்கமும் எங்கள் தாத்தா ஃபாலோ பண்ணாரு, எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணாரு, நீங்களும் அதே ஃபாலோ பண்ணணும், இல்லை உங்களை தண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து லாஜிக்கல் ஃபாலோசஸ். ஸோ யாராவது உங்கள்கிட்ட வாதம் புரியுது, சுவிசேஷன் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் மூதாது எல்லாரும் நாங்கள் வந்து இந்த சாமியை தான் வணங்கணும், உங்கள் இயேசு சாமியை நாங்கள் வணங்க மாட்டோம். அவர் இப்போ வந்தார். நான் 35 வருஷமா இந்த சபையில் இருக்கிறேன், 15 வருஷமா இருக்கிற. இவன் பேச்சு கேட்பியா, என் பேச்சு கேட்பியா? எவன் உண்மை சொல்லுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். சரியா? இவர் என்ன பண்ணாரு பாருங்க, ஒரே நிமிஷம். ட்ரெடிஷன், மூட பழக்க வழக்கம். விஸ்வகுரு, இந்தியா உலகத்துக்கே வந்து யோகா கற்றுக் கொடுத்தது. ஒரு பெண்ணை தன்னுடைய கணவரோட சேர்த்து சாகடிக்கிறது தப்பு என்றது உங்களுக்கு புரியல, உங்களுடைய வேதத்துக்கு தெரியல. ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் எல்லாமே வச்சிருக்கீங்க, ராமாயணம், மகாபாரதம் வச்சிருக்கீங்க, உபநிஷத்துல வச்சிருக்கீங்க, ஒரு 18-16 புராணங்களை வச்சிருக்கீங்க. ஒரு கணவன் மறிக்கும் போது அவனோட ஒரு மனைவியும் சேர்த்து எடுக்கிறீங்களா? இது தவறு என்பது உங்களுக்கு புரியல, புரியாது. மற்றவங்க சொல்லும் வரை புரியாது. வில்லியம் கேரி இதை பார்த்து அதை அவர் டைரியில் எழுதி வச்சு, இப்போதைக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்பாக, 200 வருடங்கள் அந்த நேரத்தில் அவர் எழுதி, அவர் பிரிட்டிஷுக்கு எழுதினார். இவர் இது மாத்திரமல்ல, எழுதி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எப்போ? 1893 29 சதி பிராக்டிஸ் 1829 பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட் பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தார்கள். நாளைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது, உங்க பிரிட்டிஷர்கள் எங்களை கொள்ளையடித்தார்கள், எங்களை இது செய்தாங்கன்னா, எஸ், பிரிட்டிஷர்கள் கொள்ளையடித்து உண்மைதான். ஆனா பிரிட்டிஷர்கள் நமக்கு கல்ச்சரை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களோட கூட வந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் நம்மை காப்பாத்தினாங்க. இன்றைக்கு வந்து இந்த ட்ரெடிஷனை எல்லாம் யார் மாத்தினாங்க அப்படின்னா, வில்லியம் கேரி வந்து செய்து காட்டி, அது 1800 1829 அவர் நீக்கினார். அப்படி இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு இந்திய ட்ரெடிஷன் எங்களுக்கு முக்கியம், எங்க கலாச்சாரம் முக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் தன்னுடைய தன்னை மறித்த தாய்களை கொண்டு வந்து எரிக்க தயாரா? இன்னைக்கு இந்தியாவில் நிறைய வீடுகளிலே தாய்மார்கள், பாட்டிமார்கள், சித்திமார்கள் பெரியவர்களாக வீட்டில் இருந்து கணவர் மறித்து விட்ட பிறகும் உங்களோடு இருக்கிறதுக்கு காரணம் எங்க வில்லியம் கேரி போட்ட பிச்சை, பிரிட்டிஷர்கள் போட்ட பிச்சை. அது இல்லைன்னா என்ன இருக்கும்? பாதி பெண்கள் செத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்களுடைய சாவு விகிதம் வந்து அதிகம். ஆண்கள் சீக்கிரமா சாவாங்க, பெண்கள் ரொம்ப நாள் இருப்பாங்க. இதெல்லாம் மாத்துந்து யாரு? வில்லியம் கேரி என்ற மிஷினரிகள். அதே போலத்தான் தேவதாசி முறை. தேவதாசி முறை என்ன? தேவனுடைய ஆலயத்துக்கு, கோயில்களுக்கு விடப்பட்ட பெண்கள், அவங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அவளை எதுக்குங்க? இன்றைக்கு நியூஸை பார்த்தீங்களா? தர்மஸ்தலா ஞாபகம் இருக்கா? 400-500 பெண்கள் அங்க போகிற தேவனை, அவங்க சாமியை வணங்க போகிறவர்களை வந்து பிடிச்சி கற்பழித்து கொலை பண்ணி அந்த ஆத்துல போடுறாங்களாம், பெட்ரோல் போட்டு எரிக்கிறார்களா. 25 ரூபாய்க்காக பெண்கள் ஏறித்தான் அந்த நபர். அவனுக்கு மனசு பொறுக்கல. நியூஸை பாருங்க, மனசு பொறுக்கல. என்னடா இது, சின்ன பிள்ளைகள், 17 வயசு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொலித்து இருக்கிறாங்க. ட்ரெடிஷனை வந்து நான் குறை சொல்லவில்லை. எந்த ட்ரெடிஷன் நமக்கு தீமையா இருக்கிறதோ அதை விட்டுடுங்க, அதை தான் சொல்லணும். எந்த ட்ரெடிஷன், எந்த மூட பழக்க வழக்கம் நம்முடைய ரட்சிப்பை பாதிக்குமோ அதை விட்டுடுங்க. இப்படி ஒவ்வொரு மிஷினரியும் செய்த ஊழியம் தான் இன்றைக்கு அதை மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறோம், நாம தான் போராடுறோம். நம்முடைய மிஷினரிகள் செய்ததை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். கேரளாவில் நான் சொல்லியிருக்கிறேன், 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து சொன்னேன். தோள்பட்டை போராட்டம் பண்ணாங்க நம்முடைய நாடார் பெண்கள். இன்னும் ஒரு 52 குழுக்கள் இருக்கிற பெண்கள் வந்து ஜாக்கெட்டே போடக்கூடாது, வட்டி அவங்க மேல டாக்ஸ் போட்டாங்க. ஸோ பிராமணர் பெண்கள் மாத்திரம் ஜாக்கெட் போட்டுக்கலாம், தாவணி போட்டுக்கலாம். எங்களுடைய பெண்கள், இந்த நாடாருன்னு சொல்லுகிற நம்முடைய பெண்கள்லாம் பண்ணாங்க, ஜாக்கெட் போட விட மாட்டாங்க, அவங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க. அப்புறம் ஒரு மிஷினரி அம்மா அவங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்க. ஒரு ரொட்டிக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு ரொட்டிக்காக, சாப்பாட்டுக்காக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இன்னைக்கு குற்றப்படுத்துறாங்க இல்லையா? ரொட்டிக்காக இல்லடா, ரொட்டிக்காக இல்ல. இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தன்னுடைய மானத்திற்காக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு கூட பிரிட்டிஷ் வந்து இன்னொரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் தெரியுமா? யார் யார் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்களோ அவர்கள் ஜாக்கெட் போட்டுக் கொள்ளலாம். வெக்கமா இல்ல? ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து, ஒரு பிரிட்டிஷார் வந்து, உன் நாட்டில் இருக்கிற பெண்கள் ஜாக்கெட் போட்டு அவன் சட்டம் போட்டு
இதெல்லாம் ட்ரெடிஷனாடா. 3000 வருஷம் 4000 வருடம் நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்தியாவில் பெருமை அடித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் என்ன கல்ச்சர் தெரியுமா? ஒரு பெண்ணை மதிக்க தெரியல, உன் கலாச்சாரங்கள். ஆனால் எவனோ ஒருத்தர் இங்கிலீஷ்காரன் வந்து இயேசுவை சொல்லி உன் பெண்களுக்கு மானத்தை காப்பாற்றினான். ஸோ தேவஜனமே, ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம்? ஒரு பழக்கம் பல ஆண்டுகளாக இருந்தால் அது நல்லதுன்னு அர்த்தம் இல்லை. நல்லது இருந்தால் ஏற்றுக்கோ, தப்பு இருந்தால் மாறு. 3000 ஆண்டுகள் நாங்கள் பின்பற்றும் பழக்கத்தை இன்று வந்த கிறிஸ்துவம் தவறு என்று சொன்னால் எப்படி? சுவிசேஷம் சொல்லும் போது வருகிற சவால் இது தெரியுமா? நீங்கள் இந்துக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க. 3000 வருஷமா நாங்கள் இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. இன்னைக்கு வந்த கிறிஸ்துவம் வந்து தப்பு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி முறை. சுப்புலட்சுமி தெரியுமா? MS சுப்புலட்சுமி, கர்நாடக சங்கீதம் பாடுகிறவங்க. அவங்க என்ன இனம் தெரியுமா? தேவதாசி இனம். பிரிட்டிஷர்ஸ் தான் அதை ஸ்டாப் பண்ணாங்க. இன்றைக்கு கூட 30,000-40,000 பேர் நார்த் இந்தியாவில் கோயில்களிலே தேவதாசிகளாக இருக்கிறாங்க. இந்துக்கள் மீது உனக்கு அன்பு இருந்தால் அரசாங்கமே அதை கண்டுபிடிச்சு அவங்களை என்ன பண்றாங்க தெரியுமா? இப்போ தர்மஸ்தலால ஏன் அப்படி நடந்தது? பழங்காலத்தில் நடக்கலையே, பழங்காலத்தில் நடக்காது. ஏன்? தேவதாசிகள் இருந்தார்கள். அவர்கள் வந்து இந்த பெரிய பெரிய நாட்டாமை போல, பணக்காரர்களை போல அவர்களை வந்து அனுபவித்துக் கொண்டு அவங்கள ரேப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு இருந்தாங்க. அவங்க கற்றுக்கிட்டாங்க, பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அதெல்லாம் கட்டானதுனால உங்களுடைய தேவனை, உங்களுடைய சாமியை வணங்க போற வாலிய பிள்ளைகளை நீங்க வந்து கற்பழித்து நீங்க வந்து புதைச்சு போறீங்க, எரிச்சு போறீங்க. ஸோ எத்தனை வருஷம் நம்ம வளர்ந்துருக்கோம்னு இல்லை, அது உண்மையா இல்லையான்னு பார்க்கணும். கிறிஸ்தவம் வந்து 2000 வருஷம் தான் ஆச்சு, நாங்கள் வந்து 4000. உன் ட்ரெடிஷன் எடுத்து குப்பைத்தட்டில போடு. உன் ட்ரெடிஷன் எடுத்து குப்பைத்தட்டில ஒரு பெண்ணுடைய உயிரை நீ இது பண்ற சரியா? தேவதாசி முறையாலும் சரி, இதுவும் சரி. அன்டச்சபிலிட்டி உள்ளே தேவ அணுக்குள்ளே நீ அனுப்பலையாடா. அதனால தானே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ எது பெருசு? தாத்தா முக்கியமா பேர முக்கியமா சொல்லிட்டு நான் போறேன். தாத்தா முக்கியமா பேர முக்கியமான்னு சொல்லிட்டு போறேன். ஒரு காட்டில் ஒரு கதை, இது கூட 1.5 வருஷமா இந்த கதை சொல்லணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். கடைசியாக நான் சொல்லிட்டு போறேன். பார்த்து வந்து உணர்வு முறை பார்க்கலாம். இன்னும் 2 தான் லாஜிக்கல் பார்ப்போம், மீதி 4 வந்து உணர்வு முறை சொல்லிக்கலாம். ஒரு காட்டில் வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, அவங்களுடைய பையன் இருக்கிறான். அவனுக்கு திருமணம் ஆச்சு. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பேரன், அவனுக்கு ஒரு 7 வயசு, பேத்தி அதுக்கு 5 வயசு. இந்த தாத்தாவும் இந்த அப்பாவும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த கதையை நான் எழுதுறேன், மீதி கதையை நீங்க எழுதுங்க. உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எழுத முடியுதா? மீதி கதையை எழுத முடியுதான்னு பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மும்பைக்கு போயிட்டு ஒரு மாதம் இருந்து வேலை முடிச்சுட்டு மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் மனைவி பிள்ளையோடு இருப்பாங்க. அப்புறம் வந்து மனைவியோடு இருப்பாங்க. அவரும் தாத்தாவும் வந்துருவாரு. 2 பேரும் இருந்துட்டு பணம் அங்கேருந்து சம்பாதித்து கொண்டு வருவாங்க. இங்கேயும் அவங்க இருக்கிறாங்க. அந்த 2 பேர், அந்த தாத்தா, அந்த பாட்டியும் அந்த பெண்ணும், அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு ஒரு ஃபோன் எப்படி கூட யூஸ் பண்ண தெரியாது. ஒரு ஃபோன் கூட யூஸ் பண்ண தெரியாது. அந்த கிராமத்துக்கும் இல்லை, அந்த கிராமம் கூட இல்லாது. அது மலையில ஒரு பகுதி, எங்கோ ரிமோட் லொகேஷன்ல இருக்காங்க. ஃபோன் கூட பண்ண தெரியாது. பக்கத்தாக்க ஆள் யாருமே கிடையாது. இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு முறை இவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பாவும் பேரனும், அந்த 2 பிள்ளைகளுடைய அப்பாவும் அவருடைய தாத்தாவும் வந்து என்ன சொன்னாங்க, இன்னும் 2 பேரை அழைச்சிட்டு வந்தாங்க. ஊர்ல இருந்து, மும்பையில இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. வந்துட்டு நம்முடைய பிள்ளைகளை, நம்ம பையன் இருக்கான் இல்லையா, பேரனையும் பேத்தியும் நான் வந்து மும்பைக்கு அழைச்சிட்டு போகிறோம். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு மும்பையெல்லாம் சுற்றி காட்டுறோம். அந்த கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது, பீச் இருக்குது, எல்லாமே சுற்றி காட்டுறோம். அப்புறம் ஒரு 2 வாரத்தில் அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த 2 பிள்ளைகள் வந்து ஜாலியாக குதிக்கிறாங்க. தாத்தா அப்பா நம்மளை எங்கே கொண்டு போகிறாரு? மும்பைக்கு, பாம்பேக்கு கொண்டு போகிறாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துணி மணியெல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க. கூட ஒரு 2 பேர் வந்துருந்தாங்க, 2 ஆண்களும் வந்திருந்தாங்க. சரி அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் என்ன பண்ணி சிக்கன் குழம்பு பண்ணி சொல்லி கோழியை பிடிச்சி வந்து கொடுத்தாங்க. சிக்கன் குழம்பு பண்ணாங்க, நல்லா சாப்பாடு பண்ணாங்க. சாப்பாடு பண்ணி இன்னுமா பாயாசமும் பண்ணாங்க. அந்த இது பார்த்த உடனே எனக்கு பாயாசம் அப்படியே அந்த எல்லோ கலர் அப்படியே மனசில் தோணுது. பாயாசம் பண்ணாங்க, எல்லாம் முடிச்சாச்சு. 6 மணி 7 மணி ஆகுது. காட்டு பகுதியில் அவங்க தாத்தாவும் பையனும் மும்பையில் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக முடியும். அவங்க சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக முடியும். காலையில் 5 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், வீட்டிலேருந்து கிளம்பி மெயின் டவுனுக்கு வந்துடுறோம். டவுனில் ட்ரெயின் பிடிச்சி
நாங்கள் வந்து அது ஒரு 18 மணி நேரம் ட்ரெயின் போகும், நாங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்த நேரத்தில் சேர்ந்துருவோம், சேர்ந்துட்ட பிறகு அந்த பணத்தை மாத்திரம் கண்டிப்பாக வாங்கி வை. எந்த பணத்தைன்னா 2 கோடியில் 1 பைசா குறைஞ்சாலும் நான் வாங்க மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த பாட்டி அம்மா கேட்டுட்டாங்க, என்ன இது 2 கோடின்னு. அப்புறம் அவங்க பேசுகிறதே இந்த அம்மா பின்னால் இருந்து கவனிச்சா, இந்த பேரனுடைய அந்த பேத்தியுடைய கிட்னியை விற்கிறதுக்கு சொந்த அப்பனும் சொந்த தாத்தாவும் முடிவு பண்ணி டூர் மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு அந்த 2 கிட்னி ஒரு கோடிக்கு விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பணக்காரருக்கு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லலான்னு பார்த்தாலும் இவங்களுக்கு படிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. கத்தலான்னு பார்த்தாலும் காட்டு பகுதியில் இருக்கிறாங்க. இந்த இடத்தோட நான் கதையாக இருக்கிறேன். நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கேள்வி நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் விட போகிறதில்ல. யோசிக்கணும், சிந்திக்கணும். நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்று நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மற்றவங்க அது ஆப்ஷன் ஏ ஒரு ஆன்சர். நீங்க என்ன பண்ணுவீங்க? பெண்கள் சொல்லட்டும், பெண்கள் சொல்ற என்ன பண்ணலாம்? வேற என்ன வழி இருக்கா? என்ன பண்ணலாம் பிரதர்? அதோட கதையை முடிச்சுட்டு வணக்கம் போட்டுருங்க பிரதர். கிடையாது இது வாழ்க்கை. வணக்கம் போட்டு சுகமும் போட்டு லாஸ்ட்ல வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ண மாதிரி போட்டு சினிமா கிடையாது இது. லாஸ்ட்ல வந்து போறது இது வாழ்க்கை. என்ன நீங்க இருக்கிறீங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரல நமக்கு. இவ்வளவு கொடூரமா இல்ல, ஏதோ ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா? வழியே தெரியாம இருக்கா? இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எப்படி விஷம் வச்சு கொள்ள முடியும்? 50 வயசு, 50 ஆண்டுகள் வாழ்ந்தது, 50 ஆண்டுகள் வாழ்ந்த தாம்பத்திய வாழ்க்கை. புருஷனை எப்படி அந்த அம்மா பாட்டியம்மா விஷம் வச்சு கொள்ளுவாங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசின மாதிரி இல்லை, அதுல வேற அவங்க பேசிக்கிறாங்க. ஒருவேளை உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய மருமகளுக்கும் இது தெரிஞ்சுட்டா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுவோம்? அப்படி என்ன பண்ணுவீங்கன்னு அங்கே கேட்குறாங்க. ஃபோனில் கேட்டால் அவங்களே நாங்கள் கொலை பண்ணிட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, பேசுனா நடக்கிற கிடையாது. சொந்த பேரனை சாகரிக்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இதில் வேற 2 தடியினை வேற அழைச்சிட்டு வந்திருக்காங்க, ரவுடிங்களை. இவங்க எதனா ஆச்சுன்னா இவங்க கொண்டு போ 2 கோடிக்காக 2 பிள்ளைகள். என்ன பண்ணுவீங்க பிரதர்? அடுத்த வாரம் யோசிச்சு வந்து சொல்கிறேன். கிடையாது, யோசிங்க, சிந்திங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் கவனிங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரதர் பண்ணது பண்ணுவேன். நான் என்ன பாயாசத்தில் விஷம் கலக்கலாம்னு நினச்சிருந்தேன். நீங்கள் வந்து கோழி குழம்புல சொன்னீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன ஆச்சு, இந்த அம்மா மாமியார் அதை கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்ட பிறகு மருமகள் வந்து என்ன பண்ணுறாங்க, சிக்கன் குழம்பு அப்படியே ஸ்மெல்லாக வாசனை. கடைசி தான் ப்ரே பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். அடுத்த முறை லாஜிக்கல் ஃபால் ரிமைனிங் 5 பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழம்பு அப்படியே வாசனை தூக்குது. மாமியார் வந்து மருமகளோட சொல்கிறாங்க, இது மாதிரி என் பையனும் இது மாதிரி என்னுடைய வீட்டுக்காரரும் செய்யப்படுறாங்கன்னா அப்படியே அவங்க ஆடி போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, சொந்த பையன், என்ன பண்ணலான்னு பாருமா. அப்போ அந்த மாமியார் சொன்னாங்க, பாரு நீ வாழ வேண்டியவள், நல்லா கவனிங்க. இந்த 2 பிள்ளைகள் வாழ வேண்டிய, உனக்கு 1 வயசு, 5 வயசு, 7 வயசு. ஏதோ 1 கோடி ரூபாய்க்காக 2 கிட்னியை வந்து திருடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூர ஆளாக இருக்கணும். நமக்கு வேறு வழியும் தெரியாது. இவங்க யாரையாவது போய் ஊரில் போய் கூட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடினாலும் ஊர் மக்களை கூட்டு வரத்துக்குள்ள காலையில் ஆகிடும். போக முடியாது, காட்டு பகுதி. ஃபோன் பண்ணவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அந்த காரியம். அம்மா எப்படிமா பண்ணுறது, வேறு வழி. இதில் வேறு அவனோட கூட 2 பேர் வந்திருக்காங்க. 7 மணி ஆச்சு. பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு போட்டு, சரியா, நல்ல சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து தூங்க வச்சுட்டாங்க. 7 மணிக்கு அந்த 2 பேர் தனியாக வந்தானுங்களே கூட மும்பையிலிருந்து, அவங்களுக்கும் விஷம் கலந்த அந்த கோழி குழம்பும் அந்த பாயாசமும் போட்டு சாப்பிட வச்சு தூக்க வச்சுட்டாங்க. போய்ப்பா அப்படின்னு. 2ஆவது வந்து தாத்தா உட்காந்துருக்காரு, மகன் உட்காந்துருக்காரு. பிரதர் இப்படிலாம் கற்பனை பண்ணுறீங்களா? பண்ணலாம். இந்த பக்கம் வந்து அம்மா உட்காந்துருக்காங்க, மருமகள் உட்காந்துருக்காரு. ஸோ எல்லோரும் உட்காந்து நாளைக்கு பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பாட்டியம்மா நடிக்கிறாங்க, பசங்களை நல்லா பார்த்துங்க, அவன் இப்படி ஓடுவான். இல்லைம்மா நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு, பையனும் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் உட்காடுறாங்க. இந்த மருமகளுக்கா இப்படி ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ரிதன்யா கதை தான். ரிதன்யா இந்த முடிவை எடுத்திருக்கணும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த குழம்பு போட்டு அப்படியே புருஷன் சாப்பிட்றாரு. இந்த பாட்டியம்மா பார்க்குறாங்க. அவர் முதல்ல எடுத்து வச்ச உடனே அப்படியே கண்ணீர் சொட்டுது. 50 வருஷம் வாழ்ந்த தாம்பத்திய வாழ்க்கை
வருஷம் முக்கியமா? 50 வருஷம் முக்கியம். 50 வருஷம் வாழ்ந்த தாம்பத்திய வாழ்க்கை புருஷனை காப்பாற்றணுமா, இல்லை 5 வருஷம் இருக்கிற பேரனை காப்பாற்றணுமா? அப்படியே அவர் சாப்பிட்றாரு, அப்புறம் பையன் சாப்பிட்றாரு. இந்த சினாரியோவை நான் ஒரு படம் மாதிரி வச்சேன் அப்படின்னா, பின்னால் வந்து ஒரு இளையராஜா மியூசிக் போட்டு இந்தம்மா அந்த பையனுக்கு ஆரம்ப காலத்தில் தாலாட்டு பாட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தாலாட்டு பாட்டு பேக்ரவுண்டில் போட்டிருப்பேன் நான். ஏன்னா பையன் சாப்பிட்றாரு, அப்போ உடனே அந்த ஃப்ளாஷ் வரும். உடனே ரவுண்ட் ரவுண்டாக போயிட்டு சின்ன வயசில் இந்தம்மா வந்து அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி, நிலாவை பாரு சாப்பாடு, அதெல்லாம் வந்து ஒரு ரொமான்டிக் இல்லை, ஒரு மெலடி சாங்கு போட்டு அவங்க 2 பேர் சாப்பிட்றத இந்தம்மா அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. இவங்களும் மனைவியும் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களோட மாமியாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு எல்லோரும் வந்து தூங்க போயிட்டாங்க. தூங்க போகும்போது என்ன அப்படின்னா, தூங்கும்போது அவங்க வெறும் இந்த மாதிரி பெட்டெல்லாம் கிடையாது இல்லையா, ஒரே ஒரு ஹால் தான். அங்கே தாத்தா படுத்து பாரு, அவங்க பக்கத்தில் இந்த பாட்டி இருப்பாங்க, பசங்களுக்கு வேறு இடத்துல தூங்க வச்சிட்டாங்க. அப்புறம் பையன் படுக்கிறான், அது அப்புறம் வந்து இந்த அம்மா இருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது தாத்தா மாத்திரமா சும்மாவா, பாட்டியோட 50 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா, பாட்டியோடைய குணம் அவ்வளவும் தெரியாமையாக போகும். அந்த பாட்டியோடைய முகத்தை பார்த்த உடனே ஆனால் சாப்பிட்டாச்சு, ஆனால் எங்கேயோ விஷம் மாதிரி எரியுது. அப்போ தாத்தா வந்து அப்படியே முகத்தோடு பார்த்து, நீ என்ன விஷயம் வச்சுட்டு கண்ணாலே பேசின, கண்ணால் நீ என்ன விஷயம் வச்சு இல்லை கொள்ளிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி 2 ஒரு துக்கம் இருக்குது. என்ன துக்கம் அப்படின்னு சொன்னால், ஒன்று தன்னுடைய கணவரை வந்து கொள்கிறோம், 2வது தன்னுடைய பேரை வந்து காப்பாற்றுறோம், 3வது இயேசுவுக்கு ஒரு விரோதமான பாவம் செய்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு வேறு எதனா வழி இருக்கா? நமக்கு எந்த வழியுமே இல்லை. அப்போது அந்த தாத்தா சொல்கிறாரு, பார்த்தியா 50 வருஷம் நான் வாழ்ந்தவங்க கூட உனக்கு புருஷன் முக்கியமா பேர முக்கியமான்னு சொன்னான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை வருஷம் வாழும்ன்றது முக்கியம் இல்லை, என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது முக்கியம். அப்படியே அவர் வந்து கடைசியாக ஒரு முறை அவருடைய மடியில் நான் தூங்கட்டுமான்னு சொல்லும்போது, அந்த நல்லா இருக்குல்ல கதை. அந்த பாட்டியம்மா தன்னுடைய கணவரை தாத்தாவை அப்படியே மடியில் படிக்க வச்சு, ஏது கழுகிறாய் ஏது கழுகிறாய் ஏழை மாது நான் என்ன செய்வேன், இதயம் வலிக்கிறதோ பாலாவலியும் பொருட்காலையோ ஏது கழுகிறாய் அப்படின்னு போட்டு அவங்க கண்ணை மூடினாங்க. இப்போ சொல்லுங்க, எது முக்கியம்? லாஜிக்கல் பாலிசி எது முக்கியம்? நாளைக்கு ஒரு விசுவாசிங்க வந்து கூட நான் சொல்லுகிற ஒரு கட்டளை இந்த சபைக்கு தீமை செய்தால், 1 வருஷம் புதுசாக வந்த ஒரு விசுவாசி இந்த சபைக்கு நன்மை செய்தால், இதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டாங்க. 35 வருஷமா நான் இந்த சபையில் இருக்கிற நான் முக்கியமா, நேற்று 15 வருஷமா வந்த நஜீப் பாஷா முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது போன வருஷத்துக்கு முன்பாக. ஆனால் மூப்பரில் என்ன பண்ணீங்க அப்படின்னு வச்சிங்க, இந்த லாஜிக்கல் ஃபாலோஸ் குறித்துங்க. எத்தனை வருடம் இருக்கிறான் என்பது, எத்தனை வருஷம் இந்த சபையில் குப்பை கொட்டுக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, யார் குப்பையை கிளீன் பண்ணுறான் என்பது முக்கியம். நீ யாரும் 50 வருஷம் நீ வந்து எனக்கு மனைவியாக இருக்கலாம், எனக்கு கணவனாக இருக்கலாம், நீ என்னை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் 1 கோடி ரூபாய்க்காக அவனுடைய பேரனை சாகடிக்க முயற்சி பண்ணல நீ, ஒரே 1 கோடி ரூபாய்க்காக. இப்போ சொல்லுங்க, எது முக்கியம்? லாஜிக்கல் ஃபால் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பழக்கம் 50 வருஷமாவோ 3000 வருஷமாக இருக்கிறதை காட்டிலும் அது நன்மை செய்கிறதா? இந்தியாவில் இருக்கிற மதங்கள் அனைத்தும் 3000 வருடமாக 4000 வருடமாக இந்தியாவில் இருந்தாலும், நேற்று பிறந்த 2000 வருஷத்தில் பிறந்த கிறிஸ்தவம் இங்கே வந்திருந்தாலும், யார் நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும், அதை மற்றவருக்கும் சொல்லணும். இப்படி நம்ம தெளிவாக சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவனுடைய இருதயம் வந்து திறக்கப்படும், மக்களுடைய இருதயம் திறக்கப்படும், அவங்க சத்தியத்தை அறிவார்கள். இதைத்தான் இயேசு சொல்றாரு யோவான் 8:32, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். சொன்ன மாதிரி கடைசியாக லாஜிக்கல் பாலிசிஸ்
வேதாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேதாந்த கல்லூரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரிதிங் அக்கார்டிங் டு பைபிள். ஸோ சுவிசேஷம் அறிவிக்க போகும்போதும் கற்பிக்க போகும்போது கற்பிக்கணும்னா அப்படி தலைவரோடு கூட விவாதிக்க போகும்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கார்டிங் டு பைபிள், வேதத்தின் படி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் சாமி கும்பிட்றதுல ஏன் கோயிலுக்கு வர்றது அப்படின்னா, அக்கார்டிங் டு பைபிள் சொல்லிட்டு நான் செய்வதில்லை அப்படின்னு. ஓகே, நீங்கள் ஏன் இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு எஸ்ஐ கேட்கலாம், இதுக்கு லஞ்சம் வாங்குறதுன்னா அதுக்கு அக்கார்டிங் டு பைபிள் என்ன தெரியும். ஸோ அதுக்கு தலையை சொல்லிட்டாரா இல்லைடா, பைபிள் சொல்றதுக்கு இவன் செய்யாமல் இருக்காங்க, இதுதான் உலக வழக்கம் அப்படின்ட்டு. ஸோ ஏன் நீ செய்யல அல்லது ஏன் செய்யல அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல இயேசு நல்லவர் அப்படின்ட்டு யாராச்சும் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லலாம், பைபிள் இயேசு நேசிக்கிறார் என்று நீங்கள் நானே ஏன் உட்காந்துருக்கோம். கண்டிப்பா அதுதான். அந்த அன்பை எங்க கண்டுக்கிட்டீங்க? அந்த அன்பை எங்க பார்த்தீங்க? அந்த அன்பு இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும்? அக்கார்டிங் டு பைபிள். எப்படி தெரியாது? வேதத்தின்படி இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா? Because Bible says we believe. So according to Bible, என்ன தர்க்கமா இருந்தாலும், என்ன சுவிசேஷம் அறிவிக்க போகிறதா இருந்தாலும், எதை நீங்க முன்னெடுக்கிறதா இருந்தாலும், நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், நீங்க வேலை செய்ய இருக்கலாம், எவ்ரிதிங் அக்கார்டிங் டு பைபிள். ஓகே, ஸோ வில்லியர் எதனால வேதாந்த 35 பைபிளை அவர் மொழிபெயர்த்தாரு? எவ்ரிதிங் அக்கார்டிங் டு பைபிள். ஸோ அவர் ஏன் அந்த சதியை நிறுத்தணும்னு போராடினார்? அக்கார்டிங் டு பைபிள். ஸோ என்னென்ன காரியத்தை நீங்க டிஃபர் பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட் தான் சொல்லுங்க. According to Bible says, so we follow. According to Bible says, we are doing. Okay. இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை நீங்க கேட்டீங்க. எத்தனை